சைஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஆன்ஷியன் இந்தியா, மிடில் இந்தியா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 டாபிக் இருக்கும். நம்ம சிலபஸ் படியும் பார்த்தீங்கன்னா அந்த 9 டாபிக் தான். புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 15 டாபிக் இருக்கும். நமக்கு தேவையானது ஒரு 9 டாபிக். அந்த 9 டாபிக் தெரிஞ்சுட்டா நம்ம எக்ஸாமில் தைரியமாக போகலாம். ஆன்ஷியன் மிடில் என்ன கேட்டாலும் அடிக்கலான்ட்டு போகலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், கற்காலமும் சேர்த்தே கூட ஏங்கிற காரணத்தோட ரைட்டா உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ +1 தான் நம்ம ஃபஸ்ட் இடத்துல பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த 6th 9th இருக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஜஸ்ட் ஃபார் ரீட், அப்படி ரீட் பண்ணிட்டு அப்படி தைரியமாக போகலாம். கொஸ்டினை இப்போ ஒரு விஷயம் இந்த ஆன்ஷியன் இந்தியா, மிடில் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா +1லேயும் இருக்கும், 6thலேயும் இருக்கும். ரைட்டாக சில டாபிக் வந்து +1ல் இருக்கும், 7thலேயும் இருக்கும். கொஸ்டினை எங்கே வேணாலும் எடுப்பாங்க. நம்ம அந்த கண்டென்ட் கிளியராக இருந்தால் போதும். அது எங்கே கேட்டாலும் நம்ம ஆன்சர் தெளிவாக அடிக்கலாம். கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டாப்பா. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம +1 புக்கு நல்லா படிச்சிட்டோம்னா, ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கில் சீக்கிரம் படிச்சிருவீங்க. பட் +1 புக்கில் தான் என்ன பண்ணுவீங்க, அப்படின்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நான் நிறையா முறை இதை வந்து நடத்தியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லையே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டில் கொடுத்துருக்கேன், பொம்மையெல்லாம் வச்சு நடத்திருக்கேன். பட் இருந்தாலும் இன்னும் நேரடியாக வந்து நடத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பதிவில் ரைட்டாப்பா. ஸோ பார்த்துருமா, சும்மா டக்குன்னு பார்த்துருவோம். ரைட்டு, ஆரம்பமே வா. ரைட். ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து சமவெளின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கற்காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்காலம் தொடங்கி அப்படி சிந்து சமவெளி வருது. இந்த கற்காலத்தை பற்றி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 9th புக்கில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் 6th புக்கு +1 விட 9th புக்கில் போய் ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கும். 9th சோசியல் சயின்ஸில் அவ்வளோ கிளியராக இருக்கும். கற்காலத்தை பற்றி அவ்வளோ கிளியராக இருக்கும். புரியுது உங்களுக்கு? அது சார் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்களா சார்னா கேட்டிருக்காங்க. எப்படின்னா கற்காலம்னா அவுட்ரு நம்ம ஏரியா வேண்டியதில்லை ரைட்டா. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பல்லாவரம், இந்த பழைய கற்கால கருவியெல்லாம் கிடைச்சல பல்லாவரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரம்பாக்கம், இடைக்கற்காலத்தில் கிடைச்சா அதிரம்பாக்கமாக இருக்கட்டும். அப்புறம் பையம்பள்ளி, புதிய கற்காலத்தில் இருக்கிற பையம்பள்ளியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. மத்திய பிரதேச பிம்பேட்கா, அது ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ இது மட்டும் கொஞ்சம் முக்கியமான டேட்டா. அது அங்கங்கே இருக்கும், நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, 9 சார்ந்த அகழ்வாராய்ச்சிகள்ங்கிற தலைப்பின் கீழே இந்த கொஸ்டினை கேட்பாங்க. கற்காலம் தான் சிலபஸ்ல இல்லை எப்படி கேட்பாங்க, அப்படி நம்ம எடுக்கக்கூடாது. இந்த டேட்டா தமிழ்நாடு பத்தின ரெக்கார்டுங்கிறனால அதை அகழ்வாராய்ச்சிங்கிற தலைப்பின் அடிப்படையில் யூனிட் 8, 9 சார்ந்து அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருவேன் ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்துருவோம். நம்ம ஹிஸ்ட்ரியை நல்லா படிச்சுக்கிடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 பக்கம் இருக்கு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த ஒரு 3 பக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ரைட்டாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகத்தின் வீழ்ச்சி வரைக்கும் இந்த வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்கால வாழ்க்கை முதல் சிந்து சமவெளி வரை தொல்லியல் சான்றுகளை வச்சு தான் இது பண்ணாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் சார் எங்களுக்கு. இருக்கட்டும்பா, நான் சொல்லிடுறேன். தொல்லியல் சான்றுகளே பெரிதும் உதவின. சரி, உதவிருச்சு. அடுத்து எழுத்து வடிவ சான்றுகள் பெருசா எங்களுக்கு உதவல. அப்ப என்னப்பா உதவுச்சு? கல்லு, அந்த கூழாங்கற்கள், இந்த கத்தி மாதிரி கோடாரி கற்கள் ரைட்டா, புதை படிவங்கள், இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, கிடைச்சிச்சா? எழுத்து வடிவமா பெருசா எங்களுக்கு ரெக்கார்டுலாம் கிடைக்கல. ரைட், ஓகே. ஆனா ஹரப்பா மக்கள் ஓர் எழுத்து முறையை பயன்படுத்தினர். ஹரப்பா மக்கள் ஓர் எழுத்து முறையை பயன்படுத்தி சிம்பிள்லாம் கற்காலத்துல, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரப்பா வரும்போது புதிய கற்காலம் வந்துருது. ஹரப்பா வரும்போது என்ன வந்துருது? புதிய கற்காலம் வந்துருது. அப்ப பழைய கற்காலம், இடைக்கற்காலம்லாம் ஒன்லி சிம்பிள் தான், ஒரு குறியீடு தான் அதிகமாக இருந்துச்சு. மொழிங்கிறது குறியீடு தான் இருந்துச்சு. காலப்போக்கில் தான் மொழிகள் வந்துச்சு ரைட்டாங்கப்பா. ஸோ எழுத்து முறையை பயன்படுத்துகிற இந்த ஒவ்வொரு வரியும் அது கொஸ்டினாக இருக்கும். அப்போ நம்ம அதை ரொம்ப கவனம் இது பண்ணணும். அதனால கிரீன் கலர் கொடுத்துருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து, ஆனால் அதன் பொருளை இன்றளவும் அறிய முடியவில்லை, இன்னைக்கும் அறிய முடியவில்லை. கற்கால மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையான உறவை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு வெள்ளம் வருதுன்னா இந்த இடப்பெயர்வு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடத்த விட்டு ஒரு இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப காலப்போக்கில் இடம் பெயர என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பரிணாமம் மாறிக்கிட்டே இருக்கு. நடை, உடை, பாவனை எல்லாமே மாறும். எல்லாமே சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருகிய விதைகள், அடுத்து மகரந்தங்கள், கல்லாகி போன தாவரங்கள், பைட்டோலித் ஆகிய தாவர சான்றுகள் கற்கால மக்கள் மேற்கொண்ட வேளாண்மை சார்ந்த அறிவை புரிந்து கொள்ள. இந்த தாவரத்திற்கான சான்றுகளையும் கூட வேளாண்மை சார்ந்த சான்றுகள். இப்ப ஒருத்தர் நம்ம இப்பயே பாருங்க, நம்ம புல்ல நடந்து போயிட்டே இருந்தா நம்ம நடந்து போற இடத்துல புல்லே வராது, புல்லே வராது. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் ஒரு பாதை. அப்படி போ காட்டுக்குள்ள போனா அப்படித்தானே. எப்படி பாதைன்னா நம்ம நடக்கிற இடத்துல பாதை வராது, மனுஷன் பாதம் பட்ட இடத்துல புல்லு வராது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி
ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கெல்லாம் இது கொஞ்சம் உதவியா இருந்திருக்கு. ரைட்டு. அடுத்து மரபணுக்கள் முக்கியமான சான்றுகள் டிஎன்ஏ. ஏன்னா எது எடுத்தாலும் அதோடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதோடைய காலங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்கள் இடப்பெயர்ச்சியில் குறித்து தகவல். இடப்பெயர்ச்சி ஆப்பிரிக்கால தான் மனிதன் தோன்றியது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆப்பிரிக்கால இருந்து அப்படியே இடம்பெயர்ந்து எல்லா பக்கம் எப்படி போனாங்கிறத கண்டுபிடிக்கலாம். எலும்பிலிருந்து டிஎன்ஏ பிரித்து எடுத்து, நீங்க கேட்பீங்களா டிஎன்ஏ எலும்பு இருக்கு, அதுல இருந்து டிஎன்ஏ எலும்புல இருந்து டிஎன்ஏ பிரித்தெடுத்து மனித கூட்டம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. ஸோ ஒரு விஷயம் படிச்சா அப்படி கிளியரா படிச்சுக்கணும். நம்ம என்ன சொன்னோம், ஹரப்பா ஓரெழுத்து முறையை பயன்படுத்தினாங்க, எழுத்து மொழி சான்றுகள் பெருசா இல்ல, மரபணுக்கள் இயற்கையான தாவரங்கள் கல், அந்த தாவரம் பைட்டொலி தாவரங்கள் செடிகள் எலும்பு மஜ்ஜையில இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து, ஸோ இந்த மாதிரிலாம் முயற்சி எடுத்திருக்காங்க. அடுத்த காலப்போக்கில் வரலாற்று சான்றுகள்ல மொழியும் ரொம்ப முக்கியம். இந்தோ ஆரிய மொழி, திராவிட மொழி, திராவிட தனி மொழி, இந்தோ ஆரியம், ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் மொழி, திபெத்தோ பர்மன் மொழி ஆகிய மொழி குடும்பங்கள் உருவாச்சு. அதை வச்சு இவங்க இங்க வந்திருக்கலாம், இவங்க அங்க போயிருக்கலாம்னு கண்டுபிடிச்சாங்க. ரைட். இடப்பெயர்ச்சிகள் தான் காரணம். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்கு காரணம் ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் இல்ல. ஆப்பிரிக்காக்காரவங்க மட்டும்தான் ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்துட்டாங்க. நிறைய பேர் இடப்பெயர்ந்து போய்கிட்டே இருந்தாங்க. ரைட்டா. ஸோ எழுத்துமுறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம், வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம், அவ்வளவுதான். வரலாற்றுக்கு முந்தைய பிந்தையன்னு ரெண்டு இருக்கியா, எழுத்து முறைன்னு ஒண்ணு இல்லாத காலங்கள முந்தைய காலகட்டம் தான். எழுத்து முறை தோன்றியது பிந்தைய காலகட்டம். மனித இனத்தின் மூதாதையர் முதல்ல ஆப்பிரிக்கால தான் தோன்றுனாங்க. எங்களுக்கு தெரியும், கம்பும் ஆப்பிரிக்கால தான் வந்துச்சு, சோளம் ஆப்பிரிக்காவோட தான், கம்பு சோளமும் ஆப்பிரிக்காவோட தான். பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பேர் இடம்பெயர்ந்தாங்க. ஆப்பிரிக்கா விட்டு முதலாக வெளியே இடம்பெயர்ந்த மனிதன் தான் ஹோமோ எரக்டஸ். இப்ப இருக்கிற நவீன ரீசெண்டா உள்ள மனிதர்களை ஹோமோ செப்பியன்ஸ்னு வாங்க. ஹோமோ செப்பியன்ஸ் அப்போ ஹோமோ எரக்டஸ் 10 லட்சம் to 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க ஒவ்வொரு ஏரியால இருந்து கிளம்பி போனாங்க. அந்த ஹோமோ எரக்டஸ் பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல சென்னை பல்லாவரத்துக்கு வந்திருக்காங்க. அது ஒரு ஃப்ரூட் மிக்சர் கண்டுபிடிக்க, எப்படி ஒரு ஃப்ரூட் மிக்சர் மனுஷன் திராட்சை பழம், கெட்டு போன முந்திரி பழம் அங்கிட்டு எதையாவது போட்டு அரைச்சு இந்த ஃப்ரூட் மிக்சர் ஒன்று கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம ப்ரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்சிட்டார். 1863 கண்டுபிடிச்சு விட்டார். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமானது பல்லாவரத்துல, புரியுது உங்களுக்கு. ஸோ 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நிலவி இருக்கலாம். 10 லட்சம் to 20 லட்சம் வரையில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோ எரக்டஸ் எல்லா பக்கமும் பரவி இருக்காங்க. அதான் பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என பிரிக்கப்படுகிறது. அதான் அது கற்காலம் எல்லாம், இரும்பு காலம் வரைக்கும் அந்த எழுத்து முறை பெருசா இல்லை. அடுத்து ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பாண்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. இரும்பு காலத்தை சேர்ந்த ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பாண்டங்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதெல்லாம் ஓகே தான். அச்சூலியன் அல்லது ஹரப்பா, அச்சூலியன்கிறது பிரான்ஸ்ல எடுத்துக்கப்பட்ட ஒரு சின்ன கல்லு. அது அச்சூல் அப்படிங்கிற ஒரு இடம், பிரான்ஸ்ல ஒரு இடம் இருக்கு அச்சூல், அந்த கல்லு, அந்த பேர் தான் அந்த ஹரப்பால கிடைச்சனால அச்சூலியன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ரைட்டா. ஸோ அச்சூலியன் அல்லது ஹரப்பான்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா. அச்சூலியன்லயும் தொடக்க கால அச்சூலியன், இடைக்கால அச்சூலியன், முதிர்ந்த கால அச்சூலியன் ஒன்று இருக்கு. ரைட்டா. ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கற்காலத்தை எப்படி பிரிக்கலாம்னா பழங்கற்காலம் பார்க்குறோம். பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் வந்துட்டாலே சக்கரம், விவசாயம், அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து எல்லாமே வந்துடுது. அந்த இடைப்பழங்கற்காலம்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப கம்மி. இடைக்காலம் கம்மி. இந்த பழங்கற்காலத்தை 3 அதிகம். பழங்கற்காலத்துல 3ஆ பிரிக்கிறாங்கன்னா அப்போ ஸ்டோரி பெருசுன்னு அர்த்தம். இப்போ கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா 1 வருதுங்கிறாங்க, 2 வருதுங்கிறாங்க, அடுத்து 3 வருதுங்கிறாங்க. என்னன்னா அது ஸ்டோரி பெருசு. சில படங்கள் ஒரே ஒரு படம் வருது, அது ஸ்டோரி சிறுசு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான். அப்போ கீழ் பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். ஸோ இயர்ஸை பொறுத்தளவு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஏன்னா இதெல்லாம் கிமு. ரைட்டா. அப்போ 2 மில்லியன் 20 லட்சம், 20 லட்சத்துல இருந்து 60,000 வரைக்கும் கீழ்ப்பழங்கற்காலம் தான், லோயர் தான், 60,000 வரைக்கும். இடைனா அங்கிட்டு ஒரு 40, இந்த லாஸ்ட் மட்டும் வச்சுக்க 40,000 வரைக்கும். மேல் பழங்கற்காலம்னா 10,000 வரைக்கும். இடைப்பழங்கற்காலம், இடைக்காலம்னு ஒன்று வரும், அது 4,000 வந்துடும். 4,000 வந்துடும். அப்புறம் புதிய கற்காலம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்துடும். இது ஒரு கொஸ்டினா கூட ஓல்டு கொஸ்டின்ல, இந்த ஓல்டு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஸோ கேட்டிருக்காங்க அந்த இடைக்காலம், அந்த இது என்னது, அந்த இந்த பாருங்க அந்த கொஸ்டின் எது, இடைக்கற்காலத்தின் காலம் எது? ஸோ 8,000 to 4,000 வரை. 8,000 to 8 தெரியுதா தெரியல உங்களுக்கு, நான் ஓகே அதில் ஓல்டு கொஸ்டின் நடத்தும் போது சொல்லுவேன்ல, அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். புரியுது உங்களுக்கு? அப்போ இப்படி கேட்பாங்கன்னு சொல்றது, அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 3 நல்லா மனப்பாடம் பண்ணிடலாமா? சார் என்ன சார் சிந்து சமவெளி நாகரிகத்துக்குள்ள சீக்கிரம் போங்க சார். இரியா ஏயா. ஸோ எத்தனை பேர் மேசன் கொத்தனாரில் ஆரம்பிச்சு, என்ன பர்ன்ஸ்ல ஆரம்பிச்சு, கன்னிங்காம்ல ஆரம்பிச்சு, சஜ்ஜான் மார்ஸ்ல ஆரம்பிச்சு,
என்ன மார்ட்டின் வீலர் ஆரம்பிச்சு ஐராவத மகாதேவனா இருக்கட்டும், எஸ்ஆர் ராவா இருக்கட்டும், எவ்வளவு பேர் ரிசர்ச் பண்ணி உள்ள போயிருக்காங்க. நம்ம உடனே போயிட்டா எப்படி இருக்கும்? இருங்க நம்மளும் போவோம். அது போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ரைட்டா? இது படிக்கணுமா வேணாமான்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோவே அட போங்கடா நாங்கள் படிக்க தேவைடா புரிஞ்சுக்கிட்டோம்டா அப்படின்னு வந்துடணும். அதுக்காக தான். புரியும் உங்களுக்கு? அப்போ 60,000 40,000 10,000 சொல்லுங்க பார்ப்போம். 60,000 40,000 10,000 அப்படியே கன்வெர்ட் ஆகிருக்கு. கீழ் இடை மேல். ரைட். பொதுவாக பழங்கற்காலத்தை வந்து நம்ம பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் 3 இருக்குல்ல. இப்போ பழங்கற்காலத்தை பற்றி பார்த்துருவோம். பாறை படிவியல் இந்த இருக்கும். பாறை படிவியல் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கற்காலத்தை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. காட்டு உயிரினங்களும் பழக்கப்படுத்தப்பட்ட உயிரினங்கள்னா இடப்பெயர்ச்சி நடக்க நடக்க விலங்குகள் பழக்கப்படுத்தும் போது அவை தங்களின் மூர்க்க குணத்தை இழக்கின்றன. இப்ப நாய் வந்து எல்லாத்தையும் கடிக்கும். அப்ப இருந்த நாய் எல்லாத்தையும் கடிச்சிருந்துருக்கும். யானை எல்லாத்தையும் விரட்டிருக்கும். மாடு எல்லாத்தையும் முட்டிருக்கும். இவன் பழக்கப்படுத்தி புல்லை கொடுத்து, சோத்தை கொடுத்து, கிழங்கு கொடுத்து, அப்பளத்தை கொடுத்து, மாசா லேசு எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மூர்க்க குணத்தை இழக்க வச்சு அவன் அது மிருகமா என்னன்னு அதுக்கே டவுட் வந்துருச்சு. ரைட்டா? அந்த மாதிரி பழக்கிட்டாங்க. அடுத்து ஆய்வுகள், அந்த மாதிரி பாறை படிவுகள் ஆய்வுகள், காலவரிசை, கற்கருவிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இத்தகைய பண்பாடுகள் வகைப்படுத்தப்பட்டன. இதை பேஸ் பண்ணி நாங்கள் வகைப்படுத்தணும். வகைப்படுத்திக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து கீழ் பழங்கற்கால பண்பாடு. கீழ் லோயர் பார்த்துருவோம். லோயர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மனித மூதாதையர்களான ஹோமோ எரக்டஸ் இந்தியாவில் வாழ்ந்த, நான் சொன்னல ஹோமோ ஆப்பிரிக்கால இருந்து ஹோமோ எரக்டஸ் தான் அங்கிருந்து அப்படியே எல்லா பக்கம் போனாங்க. யாரு? செப்பியன்ஸா எரக்டஸா? எரக்டஸ் 6th புக்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பட் இந்த +1 புக்ல இருக்கிற வரியை நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறக்காக. ரைட்டா? ஸோ அப்போ ஹோமோ எரக்டஸ் எல்லா பக்கம் போனோம். அப்ப சென்னை அருகே இந்த கொஸ்டின் 4 முறை கேட்டாங்க. 4 முறை இதே கொஸ்டின் அப்படியே மாறாம 4 முறை ஓல்டு கொஸ்டின்ல போய் பாருங்க. சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பல்லாவரம், அடுத்து அதிரம்பாக்கம், அடுத்து என்னது பையம்பள்ளி. இதை 3 மைண்ட்ல வச்சுக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பல்லாவரத்துல ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட், நான் சொன்னல ஃப்ரூட் மிக்சர் குடிச்சுக்கிட்டே கண்டுபிடிச்சாரு. 1863 கண்டுபிடிக்கப்பட்டன. 1800 சார் இதுக்கு எப்படி சார் ஷார்ட்கட் வச்சுக்க? இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே தேவையில்லை. நீங்க 1க்கு 10 முறை இதை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரைட்டா? இது 1863னா இது 1963னா விவசாய மறுகடன் மேம்பாட்டு வங்கி கழகம் உருவானது. எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். 1963னா விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் உருவான ஒரு விஷயம். ரைட்டா உங்களுக்கு? சரி, ஓகே. அடுத்து முந்தைய கால நாகரிகம் நிலவிய பல இடங்களை கண்டறிந்தார். இன்னும் இது மட்டும் இல்ல, பல்லாவரம் தாண்டி நிறைய இடங்களை கண்டுபிடிச்சார். ஓகே. 1863. அடுத்து கற்கருவியல், பெரிய கற்பாரங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்தனர். அப்ப நல்லா கேட்டுக்காங்க. எடுத்தோன்னா பெரிய கல்லு, அடுத்து இடைக்கற்காலம் போகும்போது கொஞ்சம் கல்லு சிறிய கல்லு, அடுத்து புதிய கற்காலம் போது கூர்மையான கத்தி உருவாயிருச்சு. கல்லு இவ்வளவு பெரிய கல்லு, அதை வச்சு என்னத்தையோ பயன்படுத்திட்டே இருந்தான் பையன். அப்புறம் அதை என்ன ஒன்னா ஒரு மூலக்கல் ஒன்று உருவாக்கி அதை சிறிய கல்லா உருவாக்கினான். அடுத்து புதிய கற்காலம் போகும்போது கூர்மையான கத்தியை ரெடி பண்ணிட்டான். கல்லுலயே கத்தி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி. ரைட்டா? அப்ப பெரிய கற்பாரங்களையும் கூழாங்கற்களையும் அப்ப தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாங்க. இது என்ன சார்? அச்சூலியன் மரபு, சோகனியன் மரபு. அச்சூலியன் இப்ப இப்படி ஹரப்பா அல்லது ஹரப்பான்னு சொல்றோம்ல, இது 2 மரபு இருந்திருக்கு. சோகனியுடைய மரபை பத்தி வரலாறு பெருசா இல்ல, பட் இருந்தாலும் இப்படி சொல்லப்படுகிறதுங்கிறாங்க. சரி, பார்த்துருவோம். அச்சூலியன் மரபும் சோகனியன் மரபும் 2 மரபுகளாக பிரிச்சிருக்காங்க. கை கோடாரி வகை கருவிகளை மரபு அச்சூலியன் மரபு. கை கோடாரி இருக்குல்ல, கோடாரி எடுத்து டம்னு போட்டோம்னா அச்சூலியன் மரபுன்னு சொல்றான். கூழாங்கல்லை செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் மரபு. கூழாங்கல் குட்டி குட்டிய கூழாங்கல்லாம் இருக்கும்ல, அந்த கல்லை வச்சோன்னா சோகனின் மரபு. அப்ப கோடாரினா அச்சுறுத்துறதுக்காக பயன்படும், கூழாங்கல்னா சோகம் அப்படின்னு வச்சுக்கணும். அச்சூலியன் மரபு பெருமளவில் கோடாரிகளையும் வெட்டு கத்திகளையும் கொண்டது. கைக்கோடாரிகள் முதலில் பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சுல், நான் சொன்னேன் பாத்தீங்களா, பிரான்ஸ்ல இதே இந்த வரி 9th புக்லயும் இருக்கும். ரைட்டா? பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சுல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அதனால அச்சூலியன் மரபு அப்படின்னு சொல்றாங்க. சோகனியன் மரபு அப்படின்னா துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளை மட்டுமே கொண்டது. துண்டாக்குறது அதை சார்ந்த வேலைகள். பாகிஸ்தான்ல சோகன் ஆறுன்னு ஒரு ஆறு இருக்கு. ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையே அங்க எப்படி மான்குமாரி மாவட்டத்துல ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டதோ, ரைட்டா, லர்கானா மாவட்டத்தில் எப்படி மொகஞ்சதாரா கண்டுபிடிக்கப்பட்டதோ, அது மாதிரி இது ஒரு சோகன் ஆற்று அந்த படிவு அந்த வடிநீர் பகுதிகளில் நிலவிய மரபு தான் இந்த மரபு. பட் சோகனிய மரபு பத்தி வரலாறுகள் பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ரைட்?
அப்ப பழைய கற்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா தோலை உரிப்பதற்கும் இறைச்சியை வெட்டுவதற்கும் எலும்பின் மஜ்ஜையை பிரித்தெடுப்பதற்கும் கிழங்குகளை அகழ்ந்தெடுப்பதற்கும் பயன்படுத்துறாங்க. அடுத்தது தொடக்க கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால. நீங்க பார்க்கும்போது சார் இதெல்லாம் நாங்க படிக்கணுமா சார்? எப்பா நான் சொல்றதே கேட்டுக்க, உனக்கு இதை விட வேற ஒண்ணுமே இல்லை, மனசுல பதிஞ்சிருப்பேன். எனக்கு இதை படிக்க வேணாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 பக்கத்தை நடத்திட்டு பேச உட்காந்துருக்கலாம்ல. ஏன் மெனக்கடுறேன்னா அப்படிதான் படிக்கணும். இதை படிச்சிட்டோம்னா நம்ம படிக்கணும் வேணாமாங்கிற குழப்பம் போயிடும், முழு திருப்தியும் வந்துடும். ஓகே இவ்வளவுதானடா, இது கூட வாடா அப்படி ஃபுல்லா போயிடும். எப்படி எதற்கும் தயாராகனா இப்படித்தான் படிக்கணும். ரைட்டா? வீடியோ தானே பாக்குறீங்க. ரைட்டு. ஏன்னா எனக்கே ஒரு டவுட் வருது, நம்மளால இது நேரம் ஓட்டி விட்டுருப்பாங்களா, அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தொடக்கால அச்சூழியன், இடைக்கால அச்சூழியன், பிற்கால அச்சூழியன் என 3 வகைப்படுத்துவாங்க. அப்ப ஓகே அதெல்லாம் 3 வகைப்படுத்திட்டீங்க. பொதுவாக அந்த அச்சூழியன் இருக்காங்கல்ல, இந்த அச்சூழியனை பொறுத்துக்கு தொடக்க கால அச்சூழியன்ல தான் கைக்கோடாரி, வெட்டுக்கத்தி, இது எல்லாமே. கைக்கோடாரினாலே அச்சூழியன் தான், அதெல்லாம் உருவாக்கியிருந்தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதியில் வடகிழக்கு இந்தியால அச்சூழிய மரபு இவங்க இந்த பக்கம் இல்ல. அப்படியாப்பா கொடுத்துருக்கீங்க? அத நானும் கேட்டேன். எப்பா இல்லைன்னு சொல்றீல்ல, அது எதுக்கு இல்ல? இருக்கிற இடத்த மட்டும் கொடுக்க வேண்டியதானே? அப்ப இருக்கிற இடம் என்னன்னா இந்தியா, மத்திய இந்தியா பகுதி, அதான் மத்திய பிரதேசம், பிம்பேட்கா அந்த பகுதியிலையும், அதுக்கப்புறம் தென்கிழக்கு பகுதினா நம்ம சென்னை பல்லாவரமும் இங்க கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? மத்திய இந்தியாவிலும், மத்திய இந்தியானா மத்திய பிரதேசம், பிம்பேட்கா தான் நம்ம பொதுவா. அதனால தென்கிழக்கு பகுதியில் சென்னைக்கு அருகில், சென்னைக்கு அருகில்னா அந்த பல்லாவரம் அந்த பகுதி, இந்த பகுதி தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா மழையை நல்லா அதிகமான மழைனா அவங்களால இருக்க முடியாது. ஓரளவுக்கு மழையை பெருந்தாலே கிடைச்சாலே போதும், பசுமை மாறாமல் இருக்கணும் அவங்க வாழ்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ரைட்டாப்பா? ஸோ அடுத்து அவங்களுடைய பரவல்னா தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையின் குன்று பகுதியில் ஆகியவற்றை தவிர்த்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமே அவங்க வரல. பழைய கற்காலத்துல அப்ப இருந்தவங்க மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் வரல. அதை தென்பகுதி நம்ம இப்ப தென் மாவட்டங்களுக்கும் அவங்க வரல. அவங்க ஃபுல்லா என்னமோ எடுத்தா நாங்க சென்னையில தான் செட்டில் ஆகும் சார் அப்படிங்கிற மாதிரி. சென்னைக்கு அருகே உள்ள அடுத்து அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம், அடுத்து கர்நாடகாவில் ஹன்ஸ்கி, ஹன்சிகான்னு போட்டு வச்சிருக்கிற மாதிரி கர்நாடகாவில் ஹன்சிகா இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதிரம்பாக்கம் அடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் பல்லாவரம் தான், அடுத்து அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடி. இது வந்து ஆர்டர் மாற்றி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஆனால் அதிரம்பாக்கம் தான் இடைக்கற்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். கர்நாடகாவில் வந்து ஹன்சிகா, அதுக்கப்புறம் இசம்பூர், மத்திய பிரதேசம் உள்ள பிம்பேட்கா, இந்த ஏரியாலாம் அச்சூழிய கருவிகள் கிடைச்சிச்சு. அச்சூழிய கருவிகள் கிடைச்சிச்சு. அடுத்து இது பாருங்க, ஹைத்னோரா ஆர்கை ஹோமா செப்பியன்ஸ். ஹோமோ செப்பியன்ஸ்னாலே ரீசெண்டா உள்ள மனிதர்கள், ஹோமோ எரக்டஸ் இல்லை, கொஞ்சம் ரீசெண்ட் உள்ள மனிதர்கள். அப்போ அது வந்து கிடைச்சிருக்கு. மண்டையோட்டின் மேல் பகுதி இங்கே கிடைச்சிருக்கு. நர்மதை ஆற்றங்கரில் கிடைச்சிருக்கும், நர்மதை ஆற்றங்கரில் கிடைச்சிருக்கும். அடுத்து எலிபஸ் நமடிகஸ் அப்படின்னா, எலிபஸ்னா யானை. யானைக்கு இந்த நடுவில் பாருங்க, இந்த 2 காலுக்கு, இந்த 2 காலுக்கு கேப் இருக்கா, விட்டா ஒரு எலி என்ன பண்ணும்னா, எலி யானைக்கு இந்த கேப்ல எலி போகுதுன்னா என்ன நினைக்கும்? பஸ், அதே பஸ் ஸ்டாண்டுன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கு. அது சாம அதான் எலி பஸ் அப்படின்னா, எலிக்கு பஸ் இந்த கேப்ல இப்படி போயிட்டு இருக்கும், யானை போயிட்டு இருக்கு, பஸ் போய்கிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கேன். எலிக்கு அப்படிதான் தெரியும். அடுத்து போஸ் நமடிகஸ், நீ காளமாடை பார்த்துட்டு அடக்கிற ஆளு சைட்ல இருந்து இப்படி அடக்கி வரணும், நீ நேரா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு போஸ் கொடுத்தீங்கன்னா முட்டி தூக்கி எரிஞ்சிடும். அப்போ போஸ் கொடுக்க கூடாது. காளமாடு கிட்ட எங்க கொடுக்குறாது? போஸ் நமடிகஸ் கொடுக்க கூடாது. இதுக்கு அப்பயே எத்தனை பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு கணேசா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது முழு பேர் ஒன்று வரும், லாஸ்ட்ல அந்த ஸ்டன் கணேசா அப்படின்னு வரும். அப்பயே நீங்க கணேசான்னு பேர் வச்சிட்டீங்களா? ரைட்டா, சூப்பரியா அப்படின்னு பார்த்தேன். அடுத்து கால வரிசை ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 மில்லியன் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து 60,000 வருஷம் வரைக்கும். ஹோமனியன் மற்றும் விலங்குகள் பொது மனித மூதாதையர் ஹோமனியன் என்று பொதுவாக மனிதனுடைய மூதாதையர் ஹோமனியன் சொல்றோம். ஆப்பிரிக்கால அதிக அளவில் இருந்தாங்க. அடுத்து அதிரம்பாக்கம், அடுத்து என்ன பார்க்கம்? அதிரம்பாக்கம் ஹோமனியன் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கொள்ளத்தக்க புதைய படிவத்தின் ஒரு பகுதியை ராபர்ட் ப்ரூஸ்புட் கண்டெடுத்தாக சொல்லப்படுகிறது. அதிரம்பாக்கத்துல என்ன பண்ணிருக்காரு? ராபர்ட் ப்ரூஸ்புட் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி சென்னை பல்லாவரத்துல எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தாரோ அதே மாதிரி அதிரம்பாக்கத்திலையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காரு. இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமனியன், அந்த ஹோமனியன் இருக்காங்கல்ல புதைப்படிவம் மத்திய பிரதேசம் ஹொசாங்காபாத் அருகில் ஹைத்னோராவில் நான் இப்ப பார்த்தல நர்மதை மனிதன், இந்த ஒரு மண்டை மாதிரி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, அதான் நர்மதை மனிதன், நர்மதை ஆற்றங்கர்ல கிடைச்சு ஹைத்னோரான்னு சொல்லுவாங்க. அது எடுத்தாங்க ஆர்கை ஹோமோ செப்பியன்ஸ், அதை என்ன சொல்றாங்க? ஆர்கை ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மனிதனை வாழ்ந்ததற்கான சான்று இதெல்லாம். ஏன்னா மத்திய பிரதேசம், பிம்பேட்கா, நர்மதை ஆறு ரொம்ப முக்கியம். அடுத்து நர்மதை சமவெளியில் மிகப்பெரிய தந்தங்களுடைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவிலேயே
தக்கான பகுதிகளில் தான் நிறைய கற்கருவிகள் மனிதன் வாழ்ந்ததுக்கானது நிறைய எடுத்துருந்துருக்காங்க. தக்கான பகுதியில் மனிதன் வாழ்ந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு நடுவில் எடுத்துருந்துருக்காங்க. ஓல்டு கொஸ்டினோட கேட்டிருப்பாங்க. தந்தங்களுடைய வரலாற்றுக்கு முந்தைய யானை எலிபஸ், நான் சொன்னேன்ல யானை எலிபஸ் டமடிகஸ்ன்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல மற்றொரு மிகப்பெரிய யானை வகையான இந்த பாருங்க, அது யானை தான். மிகப்பெரிய யானை ஒன்று இருக்கு பாருங்க, ஸ்டொக்கோடோன் கனைசா. ஸ்டொக்கோடோன் கனைசா அதெல்லாம் தெரியாது, கனைசான்னு ஞாபகம் யானை. போஸ் நமடிகஸ். அடுத்து போஸ் நமடி காட்டு மாடுகளை போல போஸ் நமடிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை வடிவத்துல எக்கஸ் நமடிகஸ்ன்னு வாங்க. எக்கஸ் குதிரையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மூச்சு வாங்க. கொடைக்கானல போயிட்டு குதிரையே இங்கே நிற்கிது, நம்ம எங்கிட்டு ஏறி நிற்க ஸ்டூலை போட்டு, ஸோ அதனால் ஒன்றும் முடியாது. அப்போ எக்கஸ்னா குதிரை. ஸோ இந்த மாதிரி அந்த பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குதிரை வகை விலங்கு எக்கஸ்கள். ஓகே, அடுத்து குளம்புத்தரங்க அதிரம்பாக்கத்தில் கிடச்சிருக்கு. அதிருதுப்பா, அதிரம்பாக்கனாலே சும்மா அதிருது. ரைட்டா, ஓகே. அது 1963 பல்லாவர சென்னை, இது அதிரம்பாக்கம். அடுத்தது குகைகள்லையும் நிறைய வசிச்சாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பழங்கற்காலத்தெல்லாம் இருக்கும், புரியுது உங்களுக்கு. மத்திய பிரதேசத்துல பிம்பேட்கா, சென்னை அருகிலுள்ள குடியம், சென்னை அருகிலுள்ள குடியம் அந்த இதுல குகையில வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திறந்த வெளிகள்லையும் ஆட்டுச்சவழியும் வாழ்ந்தாங்கன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி குகைகள்லையும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோசெப்பியன்ஸ் போல மேம்பட்ட மொழியை கொண்டிருக்கவில்லை. தற்கால மனிதர்களான ஹோமோசெப்பியன்ஸ் போல அவங்க இல்லை, அவங்க ஹோமோ எரக்டஸ். அவங்க எல்லாம் சைகைகளையும் சார்ந்த மொழிகளையும் பயன்படுத்திருக்கலாம், சைகை தான் ஒன்லி. அடுத்து அந்த பழங்கற்காலத்திலேயே லோயர் பார்த்தோம்ல, இப்போ மிடில் பார்க்குறோம், மிடில் லோயர் ரைட்டா, கீழ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இடைப்பழங்கற்காலம் பார்க்குறோம். இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு வரும்போது இவங்க ஹோமோ எரக்டஸ் தான். இவங்களும் இடைப்பழங்கற்காலத்தில் நெவாசா என்னும் இடத்தில் பிரவாரா ஆற்றங்கரையில், அங்கே நர்மதே ஆற்றங்கரைன்னு பார்த்தோம் ரைட்டா. ஆர்கை ஹோமோசெப்பியன்ஸும் மனித தலையெல்லாம் கிடச்சுன்னு, அது வந்து நர்மதே ஆற்றங்கரை. இங்கே வந்து பிரவாரா ஆற்றங்கரையில் ஹெச்டி சங்கிலியா என்ற தொல்லியலாளர் முதல் அடையாளம் கண்டார். இடைப்பழங்கார காலகட்டத்தை நெவாசா என்னும் இடத்தில், என்னடா நெவாசா, அப்ப கேட்பாங்க இடைப்பழங்கற்கால கட்டத்தில் நெவாசா, என்ன நெவாசா, நெவாசா அப்படிங்கிறத பிரவாரா ஆற்றங்கரையில், பிரவாரா அங்க நர்மதை இங்க பிரவாரா, அது நர்மதை இங்க பிரவாரா. யாரு, சங்கிலியா. இடையில வந்து இப்ப சங்கிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சங்கிலினா இங்கிட்ட ஒரு இரும்பு இங்கிட்ட ஒரு இரும்பு ஜாயின் பண்ணா இடையில அப்படி கனெக்ட் பண்ணாதான் சங்கிலி. அதான் இடைப்பழங்கற்காலம்னா சங்கிலியா அடையாளம் கொண்டார். அதிரம்பாக்கத்தின் காலம் இன்றளவும் இது சொல்லப்படுகிறது. மேல் பழங்கற்கால வழிபாட்டு தலம் ரைட்டா, மேல் பழங்கற்காலத்துல சார்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் என, இதெல்லாம் ஓகே. உத்தரப்பிரதேசத்துல இது ஒரு நாமமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கட்டுமானம் ஒன்று இருந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாக்கோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்படும். நமக்கு சென்னை தானே சார் ரொம்ப முக்கியம், நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா சார்? நமக்கு மத்திய பிரதேச பிம்பேட்காவும் சென்னை தெரிஞ்சாலே போதும், சென்னை இந்த சைடு தெரிஞ்சா போதும், பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்காங்க. உத்தரப்பிரதேச பாக்கோர் என்னும் இடத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. வட்ட வடிவில் சூழப்பட்ட ஒரு மணற்பாறையான பாலம் இங்கு காணப்படும். உத்தரப்பிரதேசலையும் ஒரு இடத்துல இருக்கு. முக்கோண வடிவிலான கற்கள், மேல் பழங்கற்காலம். இது அப்பர், மிடில் பார்த்தோம்னா இது அப்பர் சார்ந்த ஒரு விஷயம், இது அப்பர் சார்ந்த உத்தரப்பிரதேசத்துல கிடைச்சிருக்கு ரைட்டா. அடுத்தது பாருங்க, ஆப்பிரிக்காவின் நிலைய இடைப்பழங்கற்கால பண்பாட்டை போலவே இந்தியாவின் இடைப்பழங்கற்காலமும் சேமா இருக்கு. அந்த இடைப்பழங்கற்காலம்ங்கிறது ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மேக்சிமம் சேமா இருக்கு, சேமா தானே இருக்கு, அங்க இருந்து இங்க வந்தவங்க தானே ரைட்டா. அதான் ஐராவத மகாதேவன் சொல்லுவாரு, மனிதர்கள் வந்து திராவிடர்களே, சிந்து சமவெளியில் இருக்கிறவங்க யாரு, திராவிடர்கள் தாப்பா அப்படின்னு அடிச்சு உண்டுவார் ஐராவத மகாதேவன். இந்த இன்ஃபர்மேஷன் 9th புக்கில் பின்னாடி லாஸ்ட் பேஜில் இருக்கும் ரைட்டு. அடுத்து நாகரிகம்னா செதுக்கும் செயல்பாடு. அடுத்து கருவிகள் எல்லாம் செதுக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இந்த இடை பழங்கற்காலத்தில் செதுக்க ஆரம்பிச்சாங்க. கால வரிசைன்னு எடுத்துக்கிட்டு 40,000 தான் ரைட்டா. அது 60,000, இது 40,000, அடுத்து 10,000 ஏற்கனவே பார்த்தோம். ஹோமோசெப்பியன்ஸோடு தொடர்புபடுத்துகிறது. ஐரோப்பாவோட நியாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவில் வாழ்ந்த மனிதர்களை வெள்ளை வெள்ளையா இருப்பாங்க, நியாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் அப்போ வந்து நியாண்டர்ஸ் வகையினோடு தொடர்பு படுத்துகிறது. புதைபடிவ எச்சங்கள் இந்தியாவில் காணப்படவில்லை, ஆனா இது சார்ந்த இந்தியாவில் இல்லை இந்த நியாண்டர்ஸ் சம்பந்தமா, பட் அவங்க இருந்தாங்க, அவங்களும் அந்த காலகட்டத்தில் உருவாயிருந்தாங்க. ஆக்சுவலா ஆப்பிரிக்கால இருந்து அப்படி கன்வே ஆகி போனவங்க, அங்கிட்டு போனவங்களுக்கு நியாண்டர்ஸ், இங்கிட்டு வந்தவங்க அப்படியே இப்படி போறாங்க, ஹோமோ எரக்டஸா இருந்து இங்கிட்டு வராங்க. பொதுவாக வந்து நர்மதையாறு ரைட்டா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனை. நர்மதை யமுனை சென்ட்ரல் இருக்கு, கோதாவரி கிருஷ்ணா இங்க கீழே இருக்கு. இந்த ஏரியால தான் மேக்ஸிமம் இருந்தாங்க. திறந்த வெளியிலே வச்சாங்க, குகைகள்ல வச்சாங்கிறதா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. கருவிகள் சிறியதாயின,
இந்த இடைப்பெருங்காலத்தை அப்படியே கேட்டிருப்பாங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தையை அப்படியே கேட்டிருப்பாங்க, இந்த வார்த்தையை அப்படி கேட்டிருந்தாங்க. கருவிகள் சிறியதாயின, அப்புறம் அதிரம்பாக்கம், என்னது இந்த அதிரம்பாக்கம் இந்த ஏரியாலாம் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு வரி இருக்குங்கண்ணா, எப்பதான் பார்த்தேன், புக்கில் பார்த்தேன், இந்த ஏரியால இருக்கிறாங்க அப்படி அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா அந்த காலம் கடக்க கடக்க கருவிகள் சிறியதாயின, நீங்க ஆப்ஷனை பார்த்தா அடிச்சிருவீங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கருவிகள் சிறியதாயின, கைக்கோடாரியை பயன்படுத்தும் பழக்கம் குறைந்தது. கருவிகள் சின்னதாயிருச்சு, கைக்கோடாரியை எல்லா பக்கம் கைக்கோடாரி தூக்கிட்டு போறதே முடியாதுல்ல, அப்ப சொல்றாங்கல்ல, அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. தொழில்நுட்பத்தை நல்ல மூலக்கல்ல தயார் செஞ்சாங்க. அடுத்து செட், ஜாஸ்பர், கால்சிட்டேனி, குவாட்ஸ், அந்த கற்கள் மூலப்பொருளா பயன்படுது. குவாட்ஸ் கல், செட்டு, ஜாஸ்பரு, கால்சிட்டேனி, இந்த மாதிரி கல்லை பயன்படுத்தினாங்க. ஓகே. அடுத்து மேல் பழங்கற்கால பண்பாடு, அப்பர், நான் சொன்ன உத்தரப்பிரதேசம் பார்த்தோம்ல அந்த மாதிரி. இது வந்து ஏறத்தாழ 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனம் அங்கிருந்து அருகே தோன்றிய நவீன மனிதர்கள் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு போனாங்க. சரி, போனாங்க வந்தாங்க, ரைட்டு, கற்காலம்னாலே முடிஞ்சு. இப்போ ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? இது ஃபுல்லா பழைய கற்காலம் தான். இடைக்கற்காலம் கொஞ்சோன்னு தாங்க, புதிய கற்காலம் தாங்க சிந்து சமவெளியாம் வேலை முடிஞ்சு வச்சாங்க, அவ்வளவுதாங்க. அது புதிய கற்காலம், செம்பு காலம். இரும்பு காலத்தை என்ன சொல்லுவான்? இரும்பு காலத்தை வேத காலம்னு சொல்லுவோம். ரைட்டாப்பா. அடுத்து கால வரிசை 10,000 ஆண்டிற்கு வந்துருது. இப்போ வந்து நம்ம எங்க வந்துடும், இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் மேல் 10,000 ஆண்டுக்கு வந்துருது. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க, ஆந்திரா, தெலுங்கானா, மத்திய பிரதேசம், கர்நாடகா, கர்னூல், கோதாவரி, இதே ஏரியா தான் வருது. ஏன்னா இப்போ வந்துட்டாங்க, இப்போ அப்பர்ல இருந்து மிடில் வராங்க, மிடில் வந்தவங்க சாரி லோயர்ல இருந்து மிடில் வராங்க, மிடில் வந்தவங்க அடுத்து அப்பர் வரதா இருந்தா அங்கிட்டு தானே சுத்தணும். அப்படியே ஒரு ஊர் இருக்கு, ஏரியா 1, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஊர் உருவாச்சுன்னா அது ஏரியா 2. அது மாதிரி தான் அந்த பாருங்க, பக்கோர் 1, பக்கோர் 2, பக்கோர் 3 அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதே, அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. தீக்கோழி முட்டையா? மேல் பழங்கற்கால பண்பாட்டை சேர்ந்த அலங்கரிக்கப்பட்ட தீக்கோழி முட்டை ஓடுகள் பாட்னே மகாராஷ்டிரா, பாட்னே மகாராஷ்டிரா இந்த ஏரியால ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா, இது ஒன்று. அடுத்து பிம்பேட்கா சேர்ந்த ஓவியங்கள், பச்சை நிற ஓவியங்களாம், பச்சை நிற ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. பிம்பேட்காவை சேர்ந்த சில பச்சை நிற ஓவியங்கள் மேல் பழங்கற்காலத்தை சேர்ந்தவையாக இருந்துச்சு. பிம்பேட்கால ஓவியம்லாம் இருந்திருக்காங்க. அப்போ நீ பிம்பேட்காலையே குடியிருந்துக்கிட்டு வாடகை குடியிருந்துக்கிட்டு எங்களை 3 பழங்கற்காலத்தை பிரிச்சுட்டு அவன் பெரிய கல்ல சின்ன கல்ல ஆக்குனாங்களாம், சின்ன கல்ல அடுத்து கருவி ஆக்குனாங்களாம், ஓவியம் வரைஞ்சாங்களாம், அதே ஏரியாலே குடியிருந்துட்டீங்க. ரைட், போங்க. அப்படி இவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. இது ஃபுல்லா பழங்கற்காலம்ப்பா. இப்ப இடை கற்காலம், இடை இடை பொதுவா இடை காமனா இடை. ரைட்டா, இப்ப பழங்கற்காலம் முடிஞ்சு இடைக்கற்கால பண்பாடு. ரைட்டா, நீங்க இடை பழங்கற்காலங்கிறது வேற, இடைக்கற்காலங்கிறது வேற. இது காமன், இடைக்கற்காலங்கிறது வேற. ரைட்டா. ஸோ சில பகுதிகள் நீங்களாக இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் காணப்படுகின்றன. கண்டிப்பா வந்திருப்பாங்க. திணைசார் மண்டலங்களாக காணப்பட்டன. ஓகே, ரொம்ப டெவலப் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நிறைய ஏரியா பரவிட்டாங்க, நிறைய ஏரியா. மும்பை, தமிழ்நாட்டுல பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தேரி மணல் மேடுகள். இடைக்காலத்துல என்னன்னா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி, இப்பதான் அந்த வார்த்தையே வருது தூத்துக்குடிங்கிற. இது வரைக்கும் என்ன வந்துச்சு, பல்லாவரம், அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, அதிரம்பாக்கம், அதுக்கப்புறம் குடியம். இந்த 3 ஊர் தான் வந்துச்சு. வேற ஏதாவது ஒரு ஊர் வந்துச்சா? இப்பதான் என்ன வந்திருக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தேரி மணல் மேடுகள். தேரிங்கிறது அது ஒரு மணல். ரைட்டா, தூத்துக்குடி தான், அந்த சைடு தான் இருக்கும். தேரி மணல் மேடுகள். அடுத்து விசாகப்பட்டினம், ஆந்திரா, இந்த பக்கம் சான்றுகள் கிடைக்கின்றன. தூத்துக்குடி வந்துட்டாங்க. அடுத்தது காலநிலை, அதான் 3500 வந்துருதுல, அந்த இடை அப்படின்னு வந்தாலே 4000 3500 இந்த காலகட்டத்துக்குள்ள வந்துடும். பொருளாதாரம், உணவுகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. இடைக்காலத்துல உணவுகளை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. மனிதர்கள் விலங்குகளை பழக்கப்படுத்தினாங்க, மீன் பிடிச்சாங்க, தாவர உணவுகளை அந்த இடைக்காலத்திலே மேக்சிமம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அடுத்து பிம்பேட்கா என்னும் இடத்தில், எப்பா எத்தனை பிம்பேட்கா, பிம்பேட்கா என்னும் இடத்தில் ஓவியம் ஆண்களும் பெண்களும் இணைந்து போன்ற விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காட்சிப்படுத்தப்படுகிறது. சரி, நாங்க பிம்பேட்கால பாத்துக்கிறோம். மத்திய பிரதேசத்துல காணிவால், அடுத்து லோத்கேஸ்வர், ரத்தன்பூர், ஆதம், அந்த மத்திய பிரதேசத்துக்குள்ளேயே தான், இந்தியாவில் நடுவில் அந்த தக்கான பகுதின்னு சொல்லுவோம்ல, அந்த நடுவுல பிம்பேட்கா ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன. காணிவாலில் ஒட்டக எலும்புகளும் கிடைத்துள்ளன.
காணிவாலில், என்ன வாலு? காணிவாலில் ஒட்டக எலும்பு கிடைச்சிருக்கான். ரைட். அடுத்து அதாவது இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பது இடைக்கற்கால மக்கள் முக்கிய பண்பாக இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்டா இடம்பெயர ஆரம்பிச்சாங்க இடைக்கற்காலத்துல. ரைட்டா? அது முட்டை வடிவ வீடுகள். வீடு வந்து முட்டை வடிவத்துல இருக்குமா, முட்டை நடு மேல அரை முட்டை கவுந்துருக்கும்ல, முட்டை வடிவ வீடுகள். வட்ட வடிவ வீடுகள், அது வட்டமா இருக்கு. முட்டை வச்சா வட்டமா தானே இருக்கணும். வட்ட வடிவ வீடுகள். சுவர்கள் பெரம்பால் வேயப்பட்டு இருந்தது. அவற்றின் மீது மண் பூசிய வீடுகளாக, அந்த பெரம்புல மண் பூசி வீடுகளாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது. உத்தரப்பிரதேச உள்ள சோப்பானி, மண்டே, தம்ததா, ராஜஸ்தான் உள்ள பகோர், தில்வாரா, ஆக மொத்தத்துல இந்த மத்திய பிரதேசம் அதிகமா வந்துச்சு. உத்தரப்பிரதேசம் 2 இடத்துல வந்திருக்கு. ராஜஸ்தான் வருது, தமிழ்நாடு வருது. வேற ஏதாவது வந்துச்சா? இது மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. ரைட்டா? அடுத்து இறந்தோரை புதைத்தாங்க. இடைக்கற்காலத்துல என்ன பண்ணாங்க? ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக புதைக்கப்பட்டிருந்திருக்கான அடையாளம் மகா தகாவில் கிடைத்துள்ளது. மகா தகா, மகானா யாரு? பொம்பளை பிள்ளை. தகானா யாரு? ஆம்பளை பையன் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். நீங்க எப்படி கரெக்டா சொல்றீங்க? நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். மகா தகா இருவரையும் கொண்டு வாங்க, ஒன்னா போச்சிருவோம். இந்த மகா சொல்லு, எப்பா என் வீட்டுக்காரதே இறந்தாரு, நான் உயிரோட தானே இருக்கேன், நீ உயிரோட இருக்கக்கூடாது, 2 பேரும் சேர்த்து போச்சிருவோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போச்சிடுறாங்க. ஸோ மகா தகா அந்த காலகட்டத்தில் அப்படிதான் நடந்துச்சு. ரைட். மகா தகா. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நான் மகா நீ தகா ரெடியா அப்படின்னு கேட்கணும். எதுக்கு? ஒரே புள்ளி புதைக்கிறதுக்கு அப்படின்னு. ரைட்டா? கவனமா இருக்கணும். அது ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு மகா தகாவா, ஐயோ ஒன்னா போச்சுருவாங்க இல்லைங்க. அடுத்து கலை, வடிவியல் வேலைப்பாடுடன் கூடிய படியக்கல் ராஜஸ்தான் உள்ள சந்திராவதியில் கிடைத்துள்ளது. யார் உங்களை ரிசர்ச் பண்ண சொல்லுது? எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணணும், எங்கேயோ போய் எடுத்துட்டு வந்துடு. வடிவியல் வேலைப்பாடுகள் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் மாதிரி படியக்கல் கிடைச்சிருக்கு. அது ராஜஸ்தான் உள்ள சந்திராவதி, அமராவதினு வச்சிருந்தா கூட எங்களுக்கு அஜித் ஞாபகம் வரும். சந்திராவதினு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. ராஜஸ்தான்ல கிடைச்சுள்ளது. மத்திய பிரதேசம் திரும்ப போபால் அருகே உள்ள பிம்பேட்கா. எப்பா அந்த பிம்பேட்காவுக்கு ஒரு வணக்கம்யா. நீ எத்தனை பிம்பேட்கா வரையோ வாயா, எக்ஸாம்ல கண்ண மூடி நாங்க பிம்பேட்கான்னு போட்டு போயிருமியா. ரைட்டா? மத்திய பிரதேச பிம்பேட்கா. அடுத்து மத்திய பிரதேச ரைசன், பச்மார்கி. உத்தரப்பிரதேசில் உள்ள தெற்கு மிர்சாப்பூர். இந்த மிர்சாப்பூர் நம்ம இந்தியாவோட நேரம் கிராஸ் ஆகும்ல, அலகாபாத், மிர்சாப்பூர், இந்த இடத்துல சான்றுகள் கிடைத்துள்ளன. இன்னும் எல்லாமே இந்தியாவில் கிடைக்கும்ல. அடுத்தது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒண்ணு முக்கியம்யா. 20ஆம் நூற்றாண்டிலும் அத்தகைய பல குழுக்கள் வாழ்ந்ததாக. அத்தகையனா எந்த குழு சார்? இந்த வரலாற்று காலத்துல இருந்த வேட்டையாடியல் சேகரிப்பாளர்கள், அந்த குழுக்கள் பத்தி எட்கர் தர்ஸ்டன் எழுதிய தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடியிலும் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள. அப்ப கொஸ்டின் என்ன? தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும் என்ற நூலை எழுதின எஸ்டன். நல்லவேளை இயர் கொடுக்கல, அதனால தைரியம் படிக்கலாம். தர்ஸ்டன், எட்கர் தர்ஸ்டன். தரிசுதே, நீ வேட்டையாடிட்டே தெரிஞ்சேன்னு வச்சுக்கவே, தரிசா போயிடுவ, ஒழுங்கா போய் படி அப்படின்னு சொல்ற மாதிரி. ரைட்டா? தரிசுதே. அதே மாதிரி ஜாதிகளும் பழங்குடிகளும், தென்னிந்தியாவின் ஜாதிகளும் பழங்குடிகளும், இது ஒரு தலைப்பு. ரைட்டா? பழங்குடிகள் எப்படி இருக்காங்க, ஜாதிகள்லாம் எப்படி இருக்கு, அதுல தர்ஸ்டன் எழுதுறாரு எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு எழுதுறாங்க. ரைட்டா? ஒரு ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கலாம். அடுத்து இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள். கொஞ்சம் பெருசாய்க்கலாமா? இப்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன். இடைக்கற்கால பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள் இடைக்கற்காலத்துல அதுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக குடியிருப்புல வச்சாங்க. திறந்த வெளியில, திறந்த வெளியில எல்லாமே வச்சிங்கப்பா. இறந்தோரை புதைச்சாங்க. கலைத்திறனை வளர்த்தாங்க. பண்பாடுன்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. நுண்கற்கருவிகளை வச்சுக்கிட்டாங்க. சின்ன கல் அப்படி சின்னதாகிக்கிட்டே போகுது. அடுத்தது தொடக்கநிலை புதிய கற்கால பண்பாடு. வாங்கப்பா புதிய கற்காலம் வந்தாச்சுப்பா. புதிய கற்காலத்துல மெசபடோமியோ சிந்து பகுதி, மெசபடோமியோ வாணிகம் பண்ணது, மெசபடோமியோவுக்கும் நமக்கும் வாணிகம் பண்ணோம். மெசபடோமியோ சிந்து பகுதி, கங்கை பள்ளத்தாக்கு, சீனா ஆகிய இடங்களில் காணப்பட்டன புதிய கற்காலம். ஸோ 10,000 டு அங்கிட்ட 5,000க்குள்ள வந்துருது. நம்ம சிந்து சமவெளி வரும்போது 1900 அண்ட் 1700 வரைக்கும் வந்துடுறோம். பட் இது சொல்றாங்க காமனா 10,000 டு 5,000 ஒரு புதிய கற்காலம் தான். இடைக்கற்காலம்னா அங்க 4,000 இதாயிரும். புதிய கற்கால புரட்சி. ரைட்டுப்பா. என்ன புரட்சி அடைஞ்சுன்னா ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு புரட்சி அடைஞ்சிச்சு. வடமேற்குல, கிழக்கு பகுதியில, காஷ்மீர்ல, நம்ம தென்னிந்தியாவில் இந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு. வடமேற்குல எங்கப்பா புரட்சி ஏற்பட்டுச்சுன்னா, வடமேற்குல ஒரு மெகர் கார் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது சிந்து சமவெளியத்துல முன்னாடி மெகர்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. 7000 சார்ந்த கணிக்கத்தக்க தொடக்க கற்கால பண்பாட்டுக்கு சான்றுகள மெகர்கார் இருந்திருக்கு. அங்க கோதுமை பார்லி பயிரிட்டிருக்காங்க, ஆடுகள்லாம் வளர்த்துருக்காங்க. அதனாலதான் மருத்துவ குணம் கொண்ட அங்க மூலிகைகள் நிறைய கிடைச்சனால மருத்துவமனையே வச்சு விலங்குகளுக்கெல்லாம் பல் மருத்துவம்லாம் பார்த்துருக்காங்க. மனுஷனுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி பல் மருத்துவமனையே இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் மெகர்கார்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் மெகர்கார். 7000 ஆண்டு என்னது 7000. மெகர்காரில் நிலவிய புதிய கற்கால பண்பாட்டு 7000 to 5500 கணிக்கப்பட்டுள்ளது. மண்பாண்டங்களை பெருசா அவங்க பயன்படுத்தவில்லை. அப்ப என்ன பண்ணாங்க, மெகர்காலில் பெருசா மண்பாண்டங்களை பயன்படுத்தல. பட் நிறைய ஓரளவு நாடோடியாக வாழ்ந்து மேய்ச்சல் ஈடுபட்டு எங்கிட்ட பார்லி, கோதுமை, அப்புறம் பேரிச்சம்பழம், இளந்தப்பழம், எம்மர் கோதுமைன்னு சொல்றாங்க, பார்லி, இந்த மாதிரி ஐட்டங்களை சாப்பிட்டு அவங்க வாழ்ந்திருக்காங்க. அடுத்து மெகர்காரில் புதிய கற்கால பண்பாட்டின் 2ஆம் காலகட்டம். முதல் காலகட்டத்தில் மண்பாண்டங்கள் எதுவும் பயன்படுத்தலை. அப்புறம் மண்பாண்ட தொழில்நுட்பத்தோடைய சான்றுகள் அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அடுத்த காலகட்டம். அதாவது ஒரு 3500 கிட்ட ஒட்டி வராங்க. நீங்க 3500 ஒட்டி வந்தாலே சிந்து சமவெளி வந்துருது. அப்போ மண்பாண்டங்கள் கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும். மண்பாண்டங்கள்னாலே நம்ம சிந்து சமவெளியத்துல கருப்பு சிவப்பு பயன்படுத்தியிருப்போம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா குப்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு மண்பாண்டத்தை மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. இதை மறந்துடக்கூடாது. ரைட்டாப்பா. அடுத்தது பதக்சானில், இந்த வார்த்தையை வச்சுக்காங்க. பதக்சானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைடூரியம். இப்போ நம்ம வைடூரியத்தை பார்த்தாலே நமக்கு பதக்குன்னு இருக்கும். ஆத்தாடி என்னடா சொல்றீங்க. ஸோ வைடூரியம் இங்கு கிடைப்பதை நெடுந்தூர வணிகத்துக்கான சான்றாக கொள்ளலாம். பதக்சான்ல என்ன கிடைச்சிருக்கு, வைடூரியம் கிடைச்சிருக்கு. மெகர்காரை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெகர்கார். அடுத்தது காஷ்மீர்ல. அடுத்து காஷ்மீர்னாலே பர்சா ஹோம் தான் அதோட ஆய்விடம்னாலே மெயினா இருந்தது. இப்போ எப்படி அது பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அது மாதிரி இதுனாலே பர்சா ஹோம் தான். இந்த பர்சா ஹோம் தான் பெருங்கற்காலத்து பொதுவாக எக்ஸாம்பிள்லாம் பர்சா ஹோம் 4 அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளில் வச்சாங்க. ஏன்னா குளிர் அங்கே ஓவர். இவங்க தான் அப்படி பார்த்தா ஊசியே உருவாக்குனாங்க. ஏன்னா அந்த கம்பளி எல்லாத்தையும் வச்சு ஏன்னா குளிர் அடிக்கிறதுக்காக ஏதாவது தச்சு போடணுங்கிறதுக்காக ஊசியே இவங்க தான் இது பண்ணாங்க. ஸோ காஷ்மீர்னு எடுத்துக்கிட்டா பர்சா ஹோம், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணும். பர்ஸு பாக்கெட்டில் வச்சுக்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்க. அதே காஷ்மீரில் இருக்கிற சூழ்நிலை. அதான் 4 அடி ஆழம் கொண்ட குழி வீடுகளே வச்சாங்க. மழை தண்ணி குழிக்குள்ள போனால் என்ன பண்ணுவாங்க, சரி அது அவங்க பாடு. அடுத்து குளிரை தாக்குப்பிடிப்பதற்காக துணியில் விலங்குகள் துளை தேய்ப்பதற்கு குத்தூசிகள் பயன்படுத்தியிருக்காங்க அன்னைக்கே. அப்போ டெய்லர் எல்லாரும் நினச்சி பார்க்கணும், அங்கே குளிர் அடிச்சனால தான் குத்தூசி கிடச்சிருக்குன்னு. அடுத்து செராமிக் இப்பயும் டைல்ஸ் கடைக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க. செராமிக் கட்டத்தில் மண்பாண்டங்களுக்கான சான்றுகள் கிடைக்கின்றன. கருப்பு நிற மண்பாண்டங்களையும் அகேட், கார்னிலியன் கல், கார்னிலியன் சிவப்பு நிற கல்னு சொல்லுவோம். கார்னிலியன்கிறது அது ஒரு அணிகலன், சிவப்பு மணிக்கற்கள்னு சொல்லுவோம். கருப்பு நிற பாண்டங்கள் கொண்டது. அப்போ வந்து கருப்பு இனியா காஷ்மீர்ல கருப்பா மண்பாண்டங்கள். ஆமா, பனி விழுந்துக்கிட்டே இருக்கேன், மண்பாண்டத்துல எங்கிட்ட தேடி எடுக்கணும்னா கருப்பு கலர் தான் தேடி எடுக்க முடியும். அதனால கருப்பா இருந்திருக்கேன். நம்ம திராவிடர்கள் என்ன பண்ணிக்க, அன்னைக்கே டிஎம்கே கொடி மாதிரி நாங்கள் கருப்பு சிகப்புதே வைப்போம் அப்படின்னு சொல்லி கருப்பு சிகப்பு வச்சுட்டாங்க. ரைட்டாப்பா. ஸோ நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கமாக பெருங்கற்காலத்தில் இருந்துச்சு. இது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஒரு குத்துக்கள் வைக்கிற பழக்கமே கீழடியில தான், ஒரு ஓல்டு கொஸ்டினில் கேட்டுக்காங்க, கீழடியில தான் இது பண்ணாங்களாம். கீழடியில் அந்த குத்துக்கள்ங்கிற பழக்கம் இருந்திருக்கான். ரைட்டா. அப்போ நினைவு சின்னமாக குத்துக்கள் எழுப்பப்படும் வழக்கம் பெருங்கற்காலத்தில் இருந்தது. பருப்பு வகை பயன்பாடு அவர்களுக்கு மத்திய ஆசியாவோட இருந்த தொடர்பை, பருப்பு வகைக்காக மத்திய ஆசியா, அங்கிட்டு மத்திய ஆசியாங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம கீழே இருக்கோம். அப்போ பருப்பு வகைகளுக்காக ஒரு தொடர்பு வச்சுருந்துருக்காங்க. அடுத்தது கங்கை சமவெளி மத்திய இந்தியாவிலையும், கங்கை சமவெளியிலையும் மத்திய இந்தியாவிலையும். ஸோ மத்திய இந்தியாவிலையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் சாகுபடி சான்றுகள் லேக்ரோ தே வாவில், லேக்ரோ ரைட்டா, லேக்ர தே வாவில் அப்படிங்கிற வாயில வரல, அதனால நான் லேக்குன்னு வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக என்னன்னா நெல் வந்து 6500லேயே, பொதுவான ஆண்டுக்கு முன் 6500லேயே என்ன பண்ணிருக்காங்க, நெல் வந்து பயிரிடப்பட்டதுக்கான சான்று வந்து கிடைச்சிருக்கு. ரைட்டா. அங்க எங்கன்னா லேக்கு பார்லி பயிற்சி எல்லாமே பண்ணிருப்பாங்க. நெல்லும் பார்த்தீங்கன்னா 6500 கிட்டே இது பண்ணி ஒரு ரெக்கார்டு கிடைச்சிருக்கிறாங்க. புதிய கற்கால மனிதர்கள் மேல்புறத்தில் கயிற்றின் தடம் பதிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், அந்த மண்பானம் இருக்கு பார்த்தீங்களா, புதிய கயிற்றின் தடம், கயிறுல இப்படி கட்டி வச்சிருந்துருக்காங்க, எடுத்திருக்காங்க, டிசைனா இருந்திருக்கு, நல்லா இருக்கேடா
போடுற டிசைன் போட்டிருக்காங்க. அடுத்து கிழக்கு இந்தியாவில் புதிய கற்காலம் அஸ்ஸாம், ஒரே வார்த்தை முடிச்சிடணும், அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிறத விஷயம்தான் அது கிழக்கு இந்தியா. ரைட்டா உங்களுக்கு? அடுத்து தென்னிந்தியாவில் புதிய கற்காலம் சாம்பல் மேட்டை சுற்றிலும் குடியிருப்புகள் சூழ்ந்திருக்கும் கட்டமைப்பு முக்கியமா இருந்துச்சு. சாம்பல் மேடை சுத்தி அந்த சாம்பல் மேடா இருக்குமா, அங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்களாம். தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டா இவ்வளவு ஏரியா, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்திரை, நம்ம காவிரி வரைக்கும், கர்நாடகா, ஆந்திரா, இது எல்லாமே வந்துடும். தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, மெயினா தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து சாம்பல் மேடு வந்துடும். அடுத்து வடகிழக்கு இந்தியா, வடகிழக்கு இந்தியானா அஸ்ஸாம், வடகிழக்கு இந்தியானாலும் அஸ்ஸாம் தான். அங்கிட்டு கிழக்கு இந்தியானாலும் கிழக்கு இந்தியானா பீகார், மேற்கு வங்காளம். சாரி, வடகிழக்கு இந்தியானா அஸ்ஸாம் சொல்றோம், கிழக்கு இந்தியான்னு எடுத்துக்கிட்டா பீகார் மேற்கு வங்காள சைடு, அது நமக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. வடகிழக்கு இந்தியானா அஸ்ஸாம் சைடு இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம். பார்த்தீங்களா எத்தனை பக்கம் நம்ம படிச்சு, இத்தனை பக்கம் படிச்சாதான் இப்போ இந்த விஷயம்லாம் தெரியும். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு விஷயம் ஆகாதுல. ஓகே, அடுத்த பக்கம். சரி, சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப ஈஸி, ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க நல்லா. இருந்தாலும் இதுல இருக்கிற தகவலை நம்ம பார்த்துட்டோம்னா வேலை ஈஸி. ரைட்டாப்பா? ஓகே, நான் டைமிங் மட்டும் பார்த்துக்கிறேன், எவ்வளோ நேரம் போயிருக்குன்னு பார்த்துக்கிறேன். 40 நிமிஷம் போயிருக்கு. இன்னொரு இப்போ அவ்வளோதான், இன்னொரு 20 நிமிஷத்துல முடிச்சா 1 hour, அவ்வளோதானே, முடிச்சிருவோம். ரைட்டா? ரொம்ப அது கூட போகாது, ரொம்ப சீக்கிரமா 20 நிமிஷம் முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அந்த திசையை சொல்லுவாங்க. வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தான் தாங்க. ரைட்டா? ராவி சட்லஜ் நதிக்கரை இடையில், அதே தான் எப்பயுமே மான்குமாரி மாவட்டத்தில் தான் ஹரப்பானா 1921, மொஹஞ்சதாரோனா 1922. ஹரப்பான்னா உங்களுக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். ஹரப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 100 ஹெக்டேர் இருக்கும், மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு 200 ஹெக்டேர் இருக்கும். ஒரு மேடு இருக்கும், கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு மேடு இருக்கும், அதான் மொஹஞ்சதாரோ, ஒரு மணல் திட்டு மாதிரி மேடு இருக்கும். ரைட்டா? ஹரப்பானா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க, மொஹஞ்சதாரோனா இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஓகே, சிந்து சமவெளியம் அப்படின்னு ஹரப்பாங்கிற இடத்த கண்டுபிடிச்சனால அச்சூலியன்னு சொல்றான், அல்லது ஹரப்பாங்கிற இடத்த கண்டுபிடிச்சனால ஹரப்பா நாகரிகம் முதல் முறையா அப்படிங்கிறது. அந்த இடத்துல சார்லஸ் மேசன், இப்போ ரெக்கார்டுக்குள்ள போவோம், ஓரிரு நாள் தோன்ற உடலை புதிய கற்கால கிராமங்களின் தொடக்கம் நடைபெற்றது. ஏறத்தாழ 7000 புதிய கற்காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. புதிய கற்கால பகுதியான மெகர்காரின் காலத்தை போல சொன்ன பார்த்தீங்கன்னா, மெகர்கார் 7000 அந்த காலத்தை போலவே அப்படியே கணிக்கும். அப்ப இருந்து வந்தது தான் நமக்கு கிடைச்சது. அந்த 3500 நம்ம இது பண்றோம். அதை தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி, பிற்காலம் 3ஆ பிரிக்கிறோம். தொடக்கம், முதிர்ச்சி, பிற்காலம். இப்ப நம்ம வந்து தொடக்கத்துக்கு அப்புறம் முதிர்ச்சியை கடைசியில போட்டுறக்கூடாது. ரைட்டா? நீங்க பிற்காலம்ங்கிறது வேற, இது முற்காலம், இது பிற்காலம்னு வச்சுக்காங்க. முற்காலத்தை தான் 2ஆ பிரிக்கிறாங்க, தொடக்கம், முதிர்ச்சி, அப்புறம் பிற்காலம். இப்படிதான் வைக்கணும், பிற்காலம் லாஸ்ட்ல இருக்கணும். நீங்க இதை மாத்தி போட்டுறாங்க, முதிர்ச்சிங்கிறத கடைசியில போட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்ப தொடக்கங்கிறது 3000 to 2600, அடுத்து முதிர்ச்சி அப்படிங்கிறது 2600 to 1900. அந்த பிற்காலம்னாலே வீழ்ச்சி தான், பிற்காலங்கிற வார்த்தைக்கே வீழ்ச்சி தான், 1900 தான். வீழ்ச்சி அடைந்த காலகட்டத்தில் லோத்தல்ங்கிற துறைமுகத்தை கட்டமைச்சு முடிச்சாங்க. அப்புறம் வெள்ளமோ புயலோ போரோ இறந்து போயிட்டாங்க. 1700 வரைக்கும் கூட, அதோட அவ்வளோதான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வருகை தந்தவர் கொத்தனார், ஒரு மேசன். 1826 ஒரு மேசன், ஒரு கொத்தனார் வந்திருக்காரு. அது நம்ம ஷார்ட்கட்டுக்காக மேசன் கொத்தனார்னு சொல்றான். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் யாருன்னா, ஒரு ஆராய்ச்சியாளரும் இராணுவ கம்பெனி படையில ஒரு வேலை பார்த்தவரும் கூட, கம்பெனி படையில இருந்தவரும் கூட, ஒரு அதிகாரியும் கூட. அவர் தான் வந்து ஒரு நூலில் விவரிக்கிறார், இந்த மாதிரி. அது எல்லாருக்கும் ரெஃபர் டு த நோட்ஸ் ஆகுது. அதான் அவர் நூலில் விவரிக்கிறார், அது ரெஃபர் டு நோட்ஸ் ஆகுது. 1831 அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வர்றாரு. அடுத்து அவர் வந்துட்டு போயிட்டாரு. அடுத்து 1831 26, அதுக்கப்புறம் பாருங்க 5 கூட்டுங்க 31. இந்த 26ல் 5 கழிங்க 21. 1921 தான் ஹரப்பா அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்தாங்க. அது சர்ஜான் மார்சல், அவர் தான் மெயின் ஹீரோவே. சர்ஜான் மார்சல் இல்லைன்னா ரொம்ப முக்கியம். ரைட்டா? 21 22 புரியுது உங்களுக்கு? இந்த லாஜிக்காக சொல்றேன். 5 வருஷம் கழிச்சு அம்ரி அப்படிங்கிற இடத்துக்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வராரு. கன்னிங்காம் நில அளவையாளர், சர்வேயர். இன்னும் நம்ம இப்படி படிச்சா அப்படிதான் படிக்கிறேன், சர்வேயர். பர்ன்ஸ் வருகை தராரு. லாகூர்ல இருந்து முல்தான் தங்க நகரம் சொல்றோம்ல, ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அழிக்கப்பட்டது. அப்ப 1856
முதல் அந்த ரயில் பாதை சொல்லும்ல 53 to 56 காலகட்டத்தில் அந்த ரயில் ரோடு போடுற வேலை கொஞ்சம் பண்ணும்போது அப்ப இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர், இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையின் இயக்குனருங்கிற வார்த்தை வந்தா மட்டும்தான் சர்ஜான் மார்சலே போடணும். எங்கனையும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நான் ஓல்டு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், நம்ம பேட்ச் இந்த குரூப்ல அனுப்பிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இங்க குழப்பமாயிராதீங்க அப்படின்னு அனுப்பிச்சிருப்பேன். மெட்டீரியல் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன், நேற்று நைட் அனுப்பிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர்னா யாரு, முதல் நில அளவீட்டாளர்னா யாருன்னு பார்க்கணும், மாறிடக்கூடாது. ரைட்டா? அப்ப முதல் அளவையிலாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கன்னி, ஒவ்வொரு கன்னியும், கன்னின்னா சொல்லுவாங்க ஒரு அடி ஒரு கன்னி தானே, கன்னி அடி அந்த பூ கட்டுவாங்கல்ல கன்னி, அது மாதிரி அளக்கிறவர் அவர். அப்ப கன்னிங்ஹாமுக்கு கிடைச்சு அவர் 53, 56, 75 வந்தார். 53 வந்தாரு, 56, 75 தான் முழுமையா அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அவர் ஒரு ரெக்கார்டை வெளியிட்டார் 75களில். அடுத்து வந்து ஆனால் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர்ஜான் மார்சல், இயக்குனர், இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். அவர் இந்திய தொல்லியல் துறையின் முதல் நில அளவையாளர், முதல் அளவையாளர், இயக்குனர். ஏன் இதை அழுத்தி எடுத்து சொல்றேன்னா, இதைத்தான் கொஸ்டினா கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பக்கத்தை விட இதுதான் கொஸ்டின். அந்த பக்கம் என்ன, மாடுனா செபு, கார்னிலின்னா என்ன, லிங்கேஸ்வரனா என்ன, அவ்வளோ அதுதான் கேட்பாங்க. இதுதான் மெயின். அப்புறம் 1940களில் ஆரியம் வீலர் இருக்காருல்ல, இவர் ஹரப்பாவோட அகழ்வாய்வு அவர் நடத்திருக்காரு. வீல் மாதிரியே இருக்கு, ஒரு 40 வீலர் அகழ்வாய்வு நடத்திருக்காரு. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது போக SR ராவ் 9th புக்ல பேக் சைடு இருப்பார். அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா லோத்தல் அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பார். SR ராவ் எங்க கண்டுபிடிச்சிருப்பாரு, லோத்தல் அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இருக்காரு ஐராவதம் மகாதேவன் இருக்காரு பாத்தீங்களா, ஐராவதம் மகாதேவன். அவர் என்ன பண்ணிப்பார்னா ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் ஒரு ரெக்கார்டு கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2007 பூம்புகார் தமிழ் தொழில் பூம்புகாருக்கு அருகே ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. 9th புக்கு பின்னாடி இருக்கு. இதை நம்ம ஒரு பார்வை நம்ம பார்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அது போக ஹரப்பால வந்து அந்த கண்டுபிடிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் குரூப்ல நேற்று அனுப்பிச்சேன், நான் அதை சொல்லிடுறேன். சில பேர் ஒருவேளை அப்புறம் அதை தேடிட்டே இருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. இந்த பாருங்க, என்னன்னா ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா கன்னிங்ஹாம். அந்த தடயத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னா முதல் அறிஞர் யாரு, கன்னிங்ஹாம். குழப்பம் இல்லாம அடிக்கலாம். தடயம் பார்க்கறதுனா கன்னிங்ஹாம். ஏன்னா நாம அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, வீலரோ சர்ஜான் மார்சலோ போட்டுறக்கூடாது. அடுத்து பாருங்க, அரிக்கமேடு அகழ்வாய்வினை மேற்கொண்டவர். அரிக்கமேடுனாலே வீலர் தான். இப்போ வீல் வந்து அரிச்சுட்டே இருக்கும், நம்ம டயர் ஓட்ட வீலை அரிக்கும். ஸோ வீலர்னா அரிக்கமேடு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா முதலில் 1826 வருகை தந்தவர். 1826 வருகை, அவர் மேசன், சார்லஸ் மேசன். அடுத்தது யாருடைய வழிகாட்டுதலின்படி மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவின் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? வழிகாட்டுறது யாரு அகழ்வாராய்ச்சிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் மார்சல். வழிகாட்டியும் அவர் தான், மூல முக்கிய காரணமும் அவர் தான். ரைட்டா? அடுத்தது வந்து பாருங்க, அரிக்கமேடு அகழ்வாய்வு மார்டின் வீலர். அடுத்தது அவ்வளோ 2 செகண்ட் சொல்லிடுறேன், அப்பப்போ அதை வந்து சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ரைட்டாப்பா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஒவ்வொரு இடத்த கண்டுபிடிச்சி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் இது கொஞ்சம் பார்த்துக்காங்க. அடுத்தது சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது. சிந்துவெளியோட வரி வடிவம் பழந்தமிழோடு தொடர்புடையது ஐராவதம் மகாதேவன். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம திராவிட மொழியில் அதை ஒப்பிட்டு சொல்லவர் ஐராவதம் மகாதேவன். ரைட்டா? அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, சிந்துவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் யாரு? இயக்குனர்னாலே சர்ஜான் மார்சல். அடுத்து சிந்து நாகரிகம், நல்லா கேளுங்க, சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாரு? அவரும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சர்ஜான் மார்சல் தான். சிந்து நாகரிகம் அப்படின்னு முதல்ல அவர் பயன்படுத்தினவரும் அவர் தான். அடுத்து இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர். பார்த்தீங்களா, இந்திய தொல்லியல் துறையின் முதல் ஆய்வாளர், அந்த வரி இருக்கா, அது யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதுக்கு தான் அந்த வார்த்தையை அழுத்தி படிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாருங்க, இதுக்கு முன்னாடி என்னன்னா சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருன்னா சர்ஜான் மார்சல்.
சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா மார்டிமர் வீலர். சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர், வார்த்தையை பயன்படுத்தினவர் தான் சர் ஜான் மார்சலாம், நூலோட ஆசிரியர் வீலரா, சிந்து நாகரிகம். அடுத்து ஆர்டி பானர்ஜி. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 எதை கண்டுபிடிச்சாருன்னா மொகஞ்சதாரோ. பானர்ஜி தான் என்ன பண்ணார், 1922 மொகஞ்சதாரோவை கண்டுபிடிச்சார். ஆர்டி பானர்ஜி 1922. ரைட்டா? வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த ஓல்டு விஷயத்த அப்படி நம்ம மைண்ட்ல சேவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் ஓகே, நம்ம சேஃப்டியா இருக்கலாம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரைட், இந்த பக்கம் பார்த்துருவோமா? ஓகே தானா? உங்களுக்கு நல்லா புரியுதா? கற்காலத்திலேருந்து கடந்து அப்படியே சிந்து சமவெளிக்குள்ள வந்துட்டோம். அடுத்து காளிபங்கன், லோத்தல், ராகர்கி, இது ஒவ்வொன்றும் யாராரு அப்படிங்கிறத கூட இருக்கு. ரைட்டா? அது நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல டைப் அடிச்சு போடுறேன், நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யாராருன்னு கமெண்ட்ல நான் டைப் அடிச்சு போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்லையும் கொடுக்குறேன், டெலகிராம்லையும் கொடுக்குறேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரைட், அதுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான், பட் அடுத்தடுத்து சொல்லணும்ல, அதுக்கு தான். அடுத்து இன்னும் ஓல்டு கொஸ்டின் நடத்துவேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா? அடுத்து எங்கே வரோம்? இங்கே வரோம். புவியியல் அமைவிடம். புவியியல் அமைவிடம் பொதுவாக 1.5 மில்லியன், பொதுவாக 1.3 போட்டிருப்பாங்க. 1.5 மில்லியன் நமக்கு பொதுவாக சதுர கிலோமீட்டர் 1.5 மில்லியன். மேற்கோட எல்லைகள் எது எதுன்னு கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தான், ஈரான் எல்லை. நீங்கள் இந்தியாவை கற்பனைக்கு வச்சீங்கன்னா தெரியும், பாகிஸ்தான், ஈரான் அந்த எல்லைக்கு போயிடும். அடுத்து சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள் வடக்கில் சாட்டுகை, வடக்கில் ஆப்கானிஸ்தான், வடக்குல சாட்டுகை, அந்த பக்கம் சாட்டுகை. அதான் நான் சொல்ல, ஆப்கானிஸ்தான்னா கை, ஆப்பு வைக்கிறது எப்படின்னா, இப்போ ஆசாரி ஆப்பு வைப்பாங்க, கையில தான் ஆப்பு வைக்க முடியும். அப்ப சாட்டுகைனா ஆப்கானிஸ்தான். கிழக்கில் ஆலம் கிர்பூர், உத்தரப்பிரதேசம். ஆலம் கிர்பூர். ரைட்டா? உத்தரப்பிரதேசத்துல போனீங்கன்னா ரொம்ப ஆளாளமா இருக்கும், விவசாயம் நிறைய நடக்குதுல, ஆளாளமா இருக்கும். தெற்கில் தைமாபாத். பாத்னாலே உங்களுக்கு மகாராஷ்டிரா தான். மக்கள் தொகை பெருக்கத்தினால பாத்ரூம் கூட கிடைக்கலங்கிறாங்க. இந்த தைமாபாத், தைமாபாத் மகாராஷ்டிரா. இதெல்லாம் எல்லைகளா இருந்திருக்கு, இதெல்லாம் எல்லையில. அடுத்து தொடக்கம். உலகில் வேளாண்மையும் விலங்கு வளர்ப்பும் மிக முன்பே தொடங்கிவிட்ட பகுதியில் சிந்து பகுதியும் மெகர்கார் காலகட்டம் மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான். ரைட். திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஹரப்பா அப்படிங்கிறது பஞ்சாப், அது பழைய பஞ்சாப்னு சொல்லுவோம். ராவி சட்ல சிலைகள் பழைய பஞ்சாப், மான்குமாரி மாவட்டம்னு எழுதிக்காங்க, அது கொஸ்டின் கேட்டுக்காங்க. மொகஞ்சதாரா அப்படிங்கிறது லர்கானா மாவட்டம், அது பொறுத்தவரை சிந்து பாகிஸ்தான். இங்க ரெண்டுமே பாகிஸ்தான் தான். அங்க பஞ்சாப் பாகிஸ்தான் பயன்படுத்துவாங்க, இங்க சிந்து பாகிஸ்தான் பயன்படுத்துவாங்க மொகஞ்சதாரா. ரைட்டா உங்களுக்கு? அடுத்து தொலைவிரா. தொலைவிராலாம் குஜராத்ல தான் இருக்கு. ரைட்டா? லோத்தல், அதுவும் குஜராத்ல இருக்கு. சுர்கோட்டா, அதுவும் குஜராத் தான் இருக்கு. தொலைவிரா குஜராத்தா ஹரியானாவா? குஜராத்தா ஹரியானாவா தொலைவிரா? அது ஓகே, நீங்க பாத்துக்காங்க. குஜராத் தான் வருதா? ரைட் ரைட், ஓகே. ஆமா, ராக்கர்கி பனவாலி தான் ஹரியானா, அந்த போட்டிருக்குல்ல. தொலைவிரா, லோத்தல், சுர்கோட்டா குஜராத். குஜராத்ல தொலைவுறாங்க, எங்க மோடி அவர்களே காணோம், இவரு சாமி இங்க இருந்தாரு, அங்க போய் பிரதமர் ஆயிட்டாரேன்னு தொலைவுறாங்க. லோத்தல் துறைமுகம், ஏன்னா ஹரப்பாவோட இறுதி காலகட்டத்தில் உருவான துறைமுகம் லோத்தல். SR ராவ் அவர் தான் கண்டுபிடிச்சார். அடுத்து குஜராத், இந்தியா. அடுத்து காளிபங்கன் ராஜஸ்தான். காளினாலே ராஜஸ்தான் தான், ராஜஸ்தான். அடுத்து பனவாலி, ராக்கர்கி ஹரியானா. பனவாலி, ராக்கர்கி. ராக்கி பாயோட பணம் தான் எனக்கு, நான் சம்பாதிக்கணும் நல்லா, அந்த KGF படத்துல சொல்லுவார்லங்க, அவர் அதை பார்த்து ஹரியானா. ரைட். அடுத்தது சுட்ட சுடாத செங்கற்களை பயன்படுத்தினாங்க. இது ஸ்டோரி தாங்க. சுட்ட சுடாத செங்கற்களை பயன்படுத்தினாங்க. சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தது. என்னது? நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. கழிவுநீர் வடிகாய்கள் இருந்தன, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, வீடுகள் சேற்று மண்ணால் ஆனதெல்லாம் கட்டிருந்தாங்க. செங்கற்கள் பயன்படுத்தினாங்க. கற்காலத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா மூங்கில் வச்சு மண்ணு வச்சு பூசினாங்க. மூங்கில் வச்சு மேல முட்டை வடிவம், வட்ட வடிவம் இருந்துச்சு. இது நகரங்களே சட்டக வடிவத்துல தான் இருக்கு. செங்கற்கள் நல்லா சுட்ட சுடாத செங்கற்கள் பயன்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வடிகால்கள் அமைச்சிருந்திருக்காங்க. வீடுகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்துச்சு. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை, நன்கு திட்டமிட்ட கட்டப்பட்ட நகரம். ரைட்டா? நல்ல ஒரு கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளாக இருந்துச்சு. அடுத்து நகரத்தின் கோட்டை பகுதி முக்கியத்துவம் வாய்ந்து ஏற்படுத்திருக்காங்க போல கோட்டை பகுதியா இருந்துச்சு. மொகஞ்சதாரோவில் ஒரு கட்டடம் சேமிப்பு கிடங்காக இன்னைக்கு இருந்துச்சு. அது தூணோட அடி எத்திக்ஸ் புக்ல கூட இருக்கும், பட் நம்ம அவ்வளவு தூரம் போக வேணாம். பட் இருந்துச்சு, மொகஞ்சதாரோல தான் தானிய களஞ்சியம் இருந்துச்சு. பெரும் குளம், அதுவும் மொகஞ்சதாரோல தான் இருந்துச்சு. த கிரேட் பாத் என்பது
முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். குளத்தின் 4 பக்கங்களிலும் நடைபாதை, 4 பக்கத்துல நடைபாதை. அதுல வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகள் இருந்துச்சு. வடக்கு தெற்கு படிக்கட்டு, ரைட்டாப்பா. உடை மாற்றும் அறையும் இருந்துச்சு. இந்த பக்கம் உடை மாற்றும் அறை, இந்த பக்கம் படிக்கட்டு போற மாதிரி இருக்கும். வடக்கு தெற்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கு ஆப்போசிட் கிழக்கு மேற்குல வந்து உடை மாற்றும் அறைகள் இருந்துச்சு. அடுத்து ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி அந்த பசை வச்சு கட்டுமானத்துல கழிவுநீர் வடிகால் வசதியும் சரி, ஸ்விம்மிங் பூலும் சரி, எல்லாமே கட்டினாங்க. இதான் அந்த பெருங்குளம். வாழ்வாதாரம், பொருளாதார உற்பத்தி, அதான் கோதுமை, பார்லி, அவரை, நெல் அதுக்கு முன்னாடி பயிரிட்டாங்க. ஆனால் இதுல நெல் போடலை. பட் இருந்தாலும் நம்ம இதுல இருக்கிறத படிச்சுக்கணும். கொண்டக்கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை வந்து இது பண்ணாங்க. பேரிச்சம், நெல்லு இருக்கும். எத்திக்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னா நெல்லும் போட்டிருப்பாங்க. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினாங்க. இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி உழுத நிலங்களை காலிபங்கன்ல பார்க்கலாம். ராஜஸ்தான்ல காலிபங்கன் இடத்துல இன்னைக்கு உழுத நிலங்களை பார்க்கலாம். அடுத்து விலங்குகளை பொறுத்தளவுக்கு செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்னி, யானை எல்லாமே பண்ணாங்க. குதிரை மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. வேத காலங்கள் இரும்பு காலம் வந்த பின்னாடி தான் குதிரையை தெரியும். மாடுகளை செபுன்னு சொன்னாங்க. மாடுகளை செபு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றி, மான், முதலை இந்த சான்றுகள் இருந்திருக்கு. அடுத்து கைவினை தயாரிப்புல கார்னிலியன் அப்படிங்கிறது மணிக்கல், சோப்பு மணிக்கற்கள்னு சொல்லுவோம். கார்னிலி இதெல்லாம் அணிகள் போட்டிருந்தாங்க. அடுத்து ஜாஸ்பர் கிறிஸ்டல்ங்கிறது படியக்கல். ஜாஸ்பர் கிறிஸ்டல்ங்கிறது படியக்கல். ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னா நுரைக்கல். நீ ஸ்ட்ரீட் லைட்டை போய் நான் போஸ்ட் மரத்தில் அடிக்கடி சொல்லுவேன். நீ ஸ்ட்ரீட் லைட்டை மட்டும் தொட்டுறாரா நுரதள்ளிடுவேன். எப்பயுமே தெருவில் இருக்கிற போஸ்ட் மரத்தை லைட்டை மட்டும் தொடுறதுக்கான பழக்கத்தை பிள்ளைகளுக்கோ யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது. சும்மா நிற்கிறது, போஸ்ட் மரத்தில் போய் ஒத்த காலில் நிற்கிறது, இப்படி போஸ்ட் மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறது, போஸ்ட் மரத்தில் போய் 1 2 3 விளையாடுறது, இனிமேலாம் விட்டுருணும். கல் தானே அப்படிலாம் இல்லை. போஸ்ட் மரம் தொடக்கூடாது எந்த காலகட்டத்தில் எதுக்காகவும் பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி சொல்லி வளர்க்கணும். அதான் ஸ்ட்ரீட் லைட், நுரைக்கல் ஆகியவற்றில் இருந்துச்சு. அடுத்து செம்பு, வெண்கலம், தங்கம் எல்லாமே இருந்துச்சு. இரும்பு மட்டும் இல்லை. இரும்பு குதிரை மட்டும் இல்லை. இந்த பாடத்துல மிச்சம் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு போடணும். அடுத்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மெசபடோமியாவுக்கு தான் எல்லாமே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு என்ன மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்துச்சு. இருக்கிறதே ஒரு ஏரியா, யாராவது ஒருத்தர் வாங்க வரீங்களா, மெசபடோமியா தான் இருந்துச்சு, அனுப்பிச்சு விட்டாங்க. கலைப்பொருட்கள் எல்லாமே ஏற்றுமதி ஆச்சு. ரைட்டா? அது அகழ்வாய்வு மூலம் தெரிய வருகிறது. எதுக்கு அகழ்வாராய்ச்சி நான் கேட்டாலே நானே சொல்லியிருப்பேனே. அன்னைக்கு இருந்த ஒரு ஊர் எந்த ஊரியா? மெசபடோமியா. அங்கதான் போயிருக்கோம். யூனிஃபார்ம் அப்படிங்கிற கல்வெட்டு மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். யூனிஃபார்ம் பார்த்துருவோம். சங்கு அப்படின்னா நாகேஸ்வர், பாலக்கோட். சங்கு, நாகப்பாம்பு சங்குல போட்டுச்சுன்னு வச்சு, நாகப்பாம்பு போட்டால் சங்குதே, பாலை ஊற்றிடுவாங்க. நாகேஸ்வர், பாலக்கோட், சங்கு. பொருள் வந்து சங்கியா, இந்த நகரத்தில் கிடைக்குமா. அடுத்து வைடூரியம், சாடு கை. வைடூரினாலே பதக்சான்னு சொல்லியிருக்கேன். பதக்சானில் தென்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். கை, வைடூரியன்னா வைரக கையில் தான் போடுவோம். அடுத்து கார்னிலியன்னா அந்த மணிக்கற்கள். லோத்தல் துறைமுகத்தில் கிடச்சிருக்கு கார்னிலியன். நம்ம இந்த படம் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த காரே மூழ்கிடும். துறைமுகத்தை அந்த கப்பல் மூழ்கிடும், காரு, அந்த ஒரு காரு எல்லாமே மூழ்கிடும். நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மூழ்கிடும் எல்லாமே. ஸோ அப்போ அந்த கார்னிலியன் அப்படின்னா லோத்தல் துறைமுகம். அந்த துறைமுகத்தில் ஒரு கார் மூழ்கிடுச்சு அப்படின்னு. அடுத்து ஸ்ட்ரீட் டைட் நுரைக்கல். ஸ்ட்ரீட் டைட் நுரைக்கல்னா இப்போதான் சொன்னேன். ஸ்ட்ரீட் லைட்டை தொடரா நுரதள்ளிரும்டா, ரொம்ப கவனம்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். தெற்கு ராஜஸ்தான். என்ன ராஜஸ்தான்? தெற்கு ராஜஸ்தான். தெற்கு ராஜஸ்தான். அடுத்தது செம்பு. இது ராஜஸ்தான்ல ஸ்ட்ரீட் லைட்டு எங்க இருக்கு? பாலைவனத்துல எங்க லைட் இருக்கு? செம்பு, ராஜஸ்தான். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? செம்பு அதிகமான ஜாகிரபில செம்பு அதிகமாக உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் தான். அப்படிங்கிறது ராஜஸ்தான் கரெக்டா இருக்கு. ராஜஸ்தான், ஓமன். அது சொல்லுவாங்க ஜாடி இங்கே கிடைச்சிருக்கு, மூடி அங்கே கிடைச்சிருக்கு. ஓமன்ல மூடி கிடைச்சான், நம்ம ஊர்ல ஜாடி கிடைச்சான். இல்லாட்டி அங்க ஜாடி கிடைச்சிருக்கும், நம்ம ஊர்ல மூடி கிடைச்சிருக்கும். அந்த ஏற்றுமதி இறக்குமதி நடந்துச்சுங்கிறதுக்கு ரெக்கார்டா. எப்படின்னு பாருங்க. மண்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும், டிஎம்கே கொடி அந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்து அரச இலைகள். அரச மரத்தை ஆண் மரமாகவும் வேப்ப மரத்தை பெண் மரமாகவும் இவங்க கும்பிட்டுருக்காங்க அந்த காலகட்டத்திலே. பசுபதி அப்படிங்கிறத இவங்களுடைய தெய்வமா வணங்கியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸில் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும் வட்டங்கள், கோடுகள், மக்கவாட்டுள்ள பட்டைகள், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஓகே. அரச மர இலைகள் நிறைய இருந்திருக்குல்ல, அரச மரம் ஆண் மரமாகவும் வேப்ப மரத்தை பெண் மரமாகவும் கும்பிட்டுருக்காங்க. அடுத்து ரோரி செட். சார் லாரி செட்டுன்னு வச்சிருக்காங்க சார். ரோரி செட் எனப்படும் படியக்கல் செய்யப்பட்ட
கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினாங்க. ரோரி செட்டுன்னு ஒரு கல் இருக்கும். இப்போ லாரி வந்து மறைக்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் லாரி, அந்த காலத்தில் ரோரி அப்படின்னு அந்த மாதிரி பயன்படுத்திருக்காங்க. ஹரப்பா மக்கள் இரும்பு தெரியாது. பாகிஸ்தான்ல ரோரி பகுதியில் காணப்படுகிறது. இந்த படிவுப்பாறை பாகிஸ்தான்ல ரோரிங்கிற இடத்துல கிடைக்குதான். துணிகளும் அணிகலன்களும் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட நடனமாடும் ஒரு பெண் சிலை. இந்த இப்படி இருப்பாங்க, ஸ்டைலிஷா அந்த இப்படி 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 இருப்பாங்க. அந்த செம்பு சிலை, அது வந்து செம்பு சிலை. நடனமாடும் பெண் சிலை, அந்த முழங்கை அது அது அந்த அந்த இடுப்புல எந்த கை வச்சிருப்பாங்க அப்படின்லாம் இருக்கும் எத்திக்ஸ் புக்ல. அது தேவையில்ல. அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சு மொஹஞ்சதாரோல தான் எடுத்திருக்காங்க. அந்த செம்பு சிலை எடுத்தோன்னே மூஞ்சப்பாரு என்ன இப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சுக்காங்க. ரொம்ப மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அடிக்கடி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ரைட்டாப்பா. அடுத்து சுமேரியா நாகரிகம். சும்மா இருக்க மாட்டாம ஒரு நாகரிகம். சுமேரிய நாகரிகம் நிலவிய ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக். ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் சொல்லி சொல்லி மனப்படாயிரம். ஓமன், பக்ரைன், அது அந்த ஏரியா தான். சுமேரிய நாகரிகம் இடங்கள்ல ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள் கிடைச்சிருக்கு. யூனிஃபார்ம் கல்வெட்டுகள் குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கு இருந்த உறவை யூனிஃபார்மா செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு ஏரியா தான். அடுத்து மெலுக்கா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது. அதுல மெலுக்கான்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. அங்க மெலுக்கானா என்னடா, அதான் சிந்து பகுதி, அதுக்கு பேர் மெலுக்காவா, ரைட் ஓகேயா அப்படின்னு. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி, நான் சொன்னேன்ல, ஜாடி ஓமன்ல கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மூடி எங்க இருக்கு, மூடி இங்க எடுத்திருப்பாங்க. நம்மளால வெறும் மூடிதான் வச்சிருப்பாங்க, அங்க ஜாடியே இருந்திருக்கு. ஹரப்பாவை சேர்ந்த முத்திரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. மெசபடோமியாவிலும் இருந்திருக்கு. கார்னிலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் பலட்ட மரங்களும் கிடைச்சிருக்கு. மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி ஆயின. அடுத்து இந்த அளவை எடைக்கற்களுடைய அளவீடுகள்னா 1:2:4:8:16:32 இப்படி இந்த அளவுகளில் இருக்கும். 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு. அதாவது பாருங்க 8 16 ஆனது 32, 4 பாருங்க 1:2 போட்டு 2 அப்படி 4 அப்படி 8 அப்படி 16 அப்படி 32. அழகா சூப்பரா, என்ன மேஜிக்கு. அடுத்து 13.63 கிராம்ங்கிறது தான் சிறிய அளவீடு எடை. 13.63 கிராம், ரைட்டா. அடுத்து வந்து 1 இன்ச்சுங்கிறது 1.75 சென்டிமீட்டர். 1 இன்ச் அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க. இரும எண்முறையை பயன்படுத்திருக்காங்க. இரும பயிரிடவும் இரட்டை பயிரிடல் முறை தான். இரும எண்முறையை பயன்படுத்திருக்காங்க. 1:2:4:8:11:32, ரைட்டா. அடுத்து முத்திரைகளும் எழுத்து முறையும். முத்திரைகளும் எழுத்து முறையும் வலப்பக்கம் டு இடப்பக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 5000, அதாவது நம்ம இப்படி போவோம், அவங்க இப்படி வருவாங்க. அதை நீங்க நமக்கு ஆப்போசிட் வந்தாலே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை பார்த்து சொல்றேன். 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள், 5000க்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் இருந்திருக்கு. அடுத்து ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து 26. இங்கிலீஷ் லெட்டர் எப்படி 26 இருக்கோ அது மாதிரி 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. அடுத்தது ஸ்ட்ரீட் டைட் கல், மதகுரு சிலை. மதகுரு ஏற்கனவே செம்பால நடனமாடும் பெண் சிலை எடுத்தாங்க. அடுத்து மதகுரு சிலை எடுத்தாங்க. அதுவும் மொஹஞ்சதாரோல தான் கிடைச்சாங்க. எடுத்தோன்னே மூஞ்சப்பாரு அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அதனால மொஹஞ்சதாரோ எல்லாமே ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, தொலைவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகள். ஓகே, ஆனால் போயிட்டு அந்த மெயினாக அந்த அதுதான் அவர் மதகுரு, அவர் அரசனாக இருந்திருக்கலாம்னு கணிக்கிறாங்க. நம்பிக்கை, ஹரப்பா மக்கள் இறந்தோரை புதைத்தனர். புதைப்பதற்கான நடைமுறைகள் விரிவாக இருந்தன. இறந்த உடல்களை எரித்ததற்கான சான்றுகளும், புதைச்சாங்க எரிச்சாங்க ரெண்டுமே இருக்கும். ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் நகர அரசுகளுக்கான ஆட்சி அமைப்பில் இயங்கியிருக்கலாம். ஹரப்பாவும் ஒரு நகர அரசாங்கம், ஒரு நகர நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்ற கிராம நாகரிகம் அல்ல. அதை கேட்பாங்க கொஸ்டின். ஹரப்பா சிந்து சமவெளி நாகரிகங்கிறது ஒரு கிராம நாகரிகமா நகர நாகரிகம்? நகர நாகரிகம் அப்படிங்கிறது போடணும். அந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழியில் பேசியவர்கள் என ஒரு ஆராய்ச்சியாளர் தகுப்புன்னு சொல்றாங்களா, அதான் ஐராவதம் மகாதேவன், ரைட்டாப்பா. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகமும் அதுக்கான ஒற்றுமையை வந்து இதுல சொல்லுவாங்க. வேட்டையாடினாங்க, உணவை சேகரிச்சாங்க, எல்லாம் ஓகே தான். ஏறத்தாழ 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சுல, கரண்டும் போயிடுச்சு. ஸோ வீழ்ச்சி அடைஞ்சு. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. ஸோ ஓகே.
தேங்க்யூ டு ஹரப்பானியாரியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வீழ்ச்சி அடையுது. 1900 வீழ்ச்சி அடையுது. என்ன சார் இருட்லையும் நடத்திட்டு இருக்கீங்களே எப்போ, அப்புறம் ஸ்டாப் பண்ணணும்ல, அது கரெக்டாக இருக்கும் ரைட்டா. 1900 அது வீழ்ச்சி அடைஞ்சு 1700 வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இதுக்கோட புக் பேக் ஆன்சர் நீங்கள் புக்கில் பார்த்தாலும் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் போவோம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. பாடம் நடத்தினது கரண்ட்டுக்கே பொறுக்கலையா, என்னடா இவ்வளவு பெருசாக நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. பட் முழுமையாக முடிச்சோம், நல்லா திருப்தியாக இருப்போங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோ கட் பண்ணுறேன். எதுவும் நினச்சிக்கிறாங்க. எனக்கு வேற ஒரு டக்குன்னு நம்ம கரண்ட்டு போயிட்டு திரும்ப இன்னொரு முறையில் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஒரு முறை எடுத்தேன். ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவே இது பண்ண முடியல. அப்போ திரும்ப நம்ம எடுத்தோம்னு வச்சுக்காங்கவே அது கொஞ்சம் இதாயிரும். ஸோ அதனால் ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுல. இப்போ 1900 வீழ்ச்சி அடைஞ்சதோட கரெக்டாக முடிச்சிட்டோம்ல. ஓகே தானப்பா? ஓகே சார், வீடியோ கூட முடிச்சிருங்க சார். இந்த இருட்டில் முகத்தை காமிச்சு பயன்படுத்தாதீங்க சார் அப்படிங்கிறீங்களா? சரி, அதுவும் நல்லதான். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.